ஆதிநாராயணனே அனைத்து ஆதிநாராயணனே அனைத்தும் காக்கின்றாய். ஆதிநாராயணனே அனைத்தும் நீ காக்கின்றாய். தீதுகள் செய்வோர்க்குலாம் நாராயணா தீதுகள் செய்வோர்க்கும் தினப்படி அழைக்கின்றாய். நீ துணை செய்வோர்க்கும் தினப்படி அழைக்கின்றாய். ஓதும் நீதான இந்த உலகிலே ஓதும் நீதான இந்த உலகிலே ஓதும் நீதான இந்த உலகிலே பலவடிவிலே நல்லீசையினிலே ஓதும் நீதான இந்த உலகிலே பலவடிவிலே தரும் இசையினிலே ஓதும் நீதான இந்த உலகிலே பலவடிவிலே இசையினிலே அறிவனோ ஸ்ரீமன் நாராயணா அதிகர வினை தீர்க்கும் ஆதிநாராயணா அறிவம் நமோ ஸ்ரீமன் நாராயணா நாராயண நமோ நாராயண ஹரிவோம் நமோ நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கனகப்பிரிய நாரதா என்ற பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஸ்நான முதலியே சந்தியா வந்தன சர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்திக் கொண்டு தாயிற் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல் வைக்க மந்திரமலையின் அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போட்டி வணங்குவது உலகத்துடைய பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சக்தி லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயக்கலைகள் 64 களையும் ஏய உணவுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அல்லபடியை திருப்பாதம் தொட்டு ஆசைவிட்டேன். பிறகு இந்த அன்னசாரத்துடைய ஒட்டுமொத்த பரிசீலனைக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தந்தை பரமதேவனை தரிசித்து நல்ல ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னால் பார்க்கல சென்று என் பாட்டர் வந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளமில்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை. அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுது ஆசை பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யாது போனால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 லட்சம் வெடிக்க கடவுள் என்ற ஒரு சாபத்தை பெற்று விட்டேனே. ஓம் நமோ நாராயண ஹரிவோம் நமோ நமோ. இவரங்க மேடையிலே நாரதனை அடித்துக் கொண்டிருக்கும் வைகை தென்றல் கருணூரை சேர்ந்த அருமை நண்பர் கீதப்பிரியன் அவர்களுக்கு ஆழ்நத்த கிராமத்தின் செல்வாக இந்த மலர் மாலையை மாணிக்க மலையை சுட்டுகின்றோம். இந்த பொன்னாடையை பூவாடையாக சுட்டுகின்றோம். பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய புண்ணியமான
ஆலடியத்தம் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை இரணிய வீரன் மற்றும் என் தாய் பத்ரகாளியம்மன் ராக்காயி கருப்பணசாமியினுடைய மாபெரும் உற்சவ விழாவை சீரோடு சிறப்போடும் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை நன்னடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க இளைஞர் பேரவைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை காண வருகை தந்த சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் வாழ்த்துக்கூடிய நமது மாரநாட்டு சீமை மண்ணின் மைந்தன் ஸ்ரீ கணேஷ் ஒளிபரிக்க தரகுமதி பணிபுரி அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய அன்பு சகோதரர் மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வு மற்றும் இதர ஒட்டுமொத்தமான நிகழ்வுக்கெல்லாம் கண்ணியமான முறையிலே நம்ம எல்லாம் வழி நடத்தி செல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு மகன் சுள்ளங்குடி சீமையின் மண்ணின் மைந்தன் இன்று உலகெல்லாம் ஒரு 6 மணி சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய அன்பு மகன் V.A. ஜெயரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்து தொடர்கிறோம் கலைப்பணியை. நன்றி கடந்த வணக்கம். வாழ்க. நன்றி. வணக்கம். நன்றி. ஆக நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குடகள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி வழி வந்திருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பின். ஆக இந்த ஒருவருடைய இடைவெளியை பூர்த்தி செய்வது சாலச் சிறந்தது என்றால் அதற்கு கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று பகவத்கீதையிலே என் பாட்டில் சொன்னதை போன்று இந்த கடமையை செய்வதற்கு யார் துணை வருவார் என்பதை பார்க்கும் பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயகமூர்த்தி. அப்பேற்பட விநாயகமூர்த்தியை அல்லல் போவும், வல்வினை போவும், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும், போகா துயரம் போவும், நல்ல குணபதிக மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கால் என்று கணபதியை சிந்தை நினைத்து இந்த இடத்தில் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அகாரம் உகாரம் மகாரம் என்பார்கள். ஆக மொத்தத்திலே ஆ ஊ மா சேர்ந்து விட்டால் அம்மா என்ற உணர்த்து இங்கே உருவாகிவிடும். அப்பேற்பட்ட உகாரத்தை கொடுக்கக்கூடியவன் முதற்கன் மூர்த்தியாகப்பட்டவன் பிள்ளையார். அப்பேற்பட்ட யாரை தொழ வேண்டும், பிள்ளை யாரை தொழ வேண்டும் என்றார்கள். அந்த வகையிலே அன்னவரை தொழுவோம். கழகத்தை ஆரம்பிப்பது கேட்டவார். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓம் ஓம் ஓம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போம் வைவினை போம் சொல்வினை போம், அல்லல் போல் வல்வினை போல் சொல்வினை போல் அடியில் துயிர்வோனில் மருமகனான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். படிப்பதற்கு அருளை எண்ணை கொடுக்கின்றவன் ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் தரும் மௌவை பாடி சொன்ன அந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
உடலிலும் செயலிலும் யார் யோகியம் தருமாறாத பேரின்ப சௌபாகியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் 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 உயர்ந்திடுவோம். உயர்வுக்கு வழிகாட்டக்கூடியவன் உன்னதான கடவுள் எம்பெருமான விநாயகரை தொழுது விலைகள் எல்லாம் தீர்ப்பான் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. நம்பிக்கை பிறந்தாலும் இந்த ராவு நேரத்திலே நம்மை எல்லாம் படித்திருக்கக்கூடிய இந்த அஷ்டத்திற்குடைய திசைகளெல்லாம் 8 திசைக்கும் போகக்கூடிய செல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்றால் உலகத்திலே மனிதன் தவறு செய்வதற்கு ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு. தவறு செய்யாதவன் மனிதனே அல்ல. தவறுகள் எப்படி வேணாலும் செய்யலாம். மது மாது சூது கொள்ளை பஞ்சமா பாதகங்கள். ஆனால் அந்த தவறுகளை மன்னிக்கும் மறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் என் தாயாகப்பட்டவள் அந்த ராக்காயி அம்மன் பத்ரகாளி அம்மனுக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவள் எடுத்த அவதாரங்கள் எத்தனையாக இருக்கலாம். அவள் எடுத்த அவதாரத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான சீமை நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்றாக எம்பெருமான் ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டெழுத்து மந்திரத்துடைய நாயகன் எம்பெருமான் கள்ளழகராக வீட்டிற்கிறாடி சுந்தரராஜ பெருமாள். அந்த சுந்தரராஜர் வீட்டுக்கூடிய அந்த அழகர் மலையிலே என் தாயாகப்பட்டவள் பாவங்களை தீர்ப்பதற்கு அந்த தீர்த்தத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். ராக்காயியாக தீர்த்தக்கரை ராக்காயி அம்மனாக அப்பேற்பட்டவள் தான் நம்மளை கருணை மலை பிறந்து காப்பாள் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது. அதே சமயத்தில் தீய சக்தி இழைப்பதற்கு பத்ரகாளி அம்மனாக காட்சி கொடுப்பாள். எப்பொழுது எங்கே தீய சக்திகள் ஏற்படுகிறதோ அந்த சக்திகளை அளிப்பதற்கு அவள்தானே காரணம். அப்பேற்பட்ட சக்திகளை அளிப்பதற்கு காரணமான அந்த தாய் பத்ரகாளி ராக்காயி அம்மனை தொழுது கழகத்துக்கு வழிதேடுவோம். பாவமெல்லாம் தீர்ப்பவனே நல்லவனே தில்லையம்மா வாடிகளும் ஓவினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா ஆலடி நத்த மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் ராக்காயி பத்ரகாளியம்மன் கருப்பட சுவாமி ரணவீரன் சன்னதிக்கு வருவோம் எங்கள் குறை தீரும் அம்மா. புதுவளையலையரச்சு நினைச்சு சாமி அம்மா காளியம்மனை பற்றி பாடுறோம்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுறீங்களே. டேய் நீ நல்ல மனுஷன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என் பிள்ளை தவறு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கின்ற கதையாக நோண்டி விட்டு வேலை பார்க்குறேன் நீயே. ஏயா ராகத்தை வாட்சி காட்டினாரு. இங்கே உள்ளவரெல்லாம் பொதுவாகவே நம்ம இந்த மாரநாட்டு சீமை சொல்லங்குடி இந்த பக்கம் பூரா ரொம்ப ஞானஸ்தர் இருக்கக்கூடிய இடம். அதனால உன்னை போல் ஞானவர்களை பெற்றெடுத்துக்கு இந்த புண்ணியமான பூமி. அப்படி இருக்கும் பொழுது நீ வாசிக்கிறதுக்கு நான் தெரியாமல் போச்சா? நான் பாடுறது தவறு நீ எப்படியா சுட்டி காட்ட முடியும்? அது அடுத்த வியத்தாப்புல கண்ணே மாயாவுல மாதவ இருக்காரு, கச்சேரி பாடுகிறவர். அவருக்கு தெரியாத இந்த ராகம் என்ன ராகம் வாசிக்கிறாருன்னு. அப்போ நீ பொய் சொல்லலாமா? நீங்கள் அப்போ நான் தவறு பண்ணுறேன் பாட்டு இல்லை நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுறீங்களா இல்லை நீ காட்டி கொடுக்குறீங்களா? வேற பாட்டு பாடுறீங்களே அப்படின்றாக்கா. வேற பாட்டு நீ வாசிக்கிற நான் பாடுறீங்க. நீ வாசிக்காம நான் பாடுவேனா? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் அகப்பையில் வருமா? வாசிங்க என்ன வாசிங்க. என்னது? ரேவதி. ரேவதி பிடிங்க. எந்த ரேவதி பிடிக்கிற? ராகத்தை பிடிங்க. சரி பவனி சா சாரி பமரி சா. இந்த ராகம் வருது இல்லைங்க. என் மேலே ஒரு பெட்டிக்கார குத்தம் சொல்கிறாரு. நேற்று வந்த கத்துக்குட்டி, ஏய் உங்கள் அப்பனோட ஆடனவே நான். எங்கள் அண்ணன் என்னை வளர்த்த தெய்வம் விஜயராமன். உண்மைதானே? யாராலும் மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? இந்த ஆலடி நத்தை மட்டும் இல்லை, இந்த சீமையிலையெல்லாம் என்னை அறிமுகப்படுத்திய மாபெரும் தெய்வம் என்று எனக்கு தெய்வம் இல்லை, உங்களுக்கெல்லாம் எல்லோருக்குமே ஒரு தெய்வமாக இருக்கிறார். அப்பேற்பட்டோட நான் பயணம் பண்ணவே என்னை காட்டி கொடுக்குறாங்க இந்த நாட்டில் சீமையில். இருக்கட்டும், பிடிக்க வாத்தியாரே. ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பங்கு முகத்தை காட்டி இருள் நீக்கி தந்தாய் போற்றி போற்றி. பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருமாள் முதரவாணி பெருமாள் முதரவாணி. வச்சமே
தண்ணி ஊத்துவா மனச பார்த்துட்டா வாழ்வ மாற்றுவா மனமே கலகாதே வீணாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தி எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாடனு சொல்லலாமா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா பாடி மகமாயி கருமாறி அபிராமிகள் பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் அது வீணமானதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா ஆறுதார யாரும் இல்லை ஆசனிக்கு இல்லமில்லை ஆணவத்தில் அடிவனும் ஜீவனும் இல்லை ஆறுதார யாரும் இல்லை ஆசனிக்கு இல்லமில்லை ஆணவத்தில் அடிவனும் ஜீவனும் இல்லை சொந்தமில்லை பந்தமில்லை சூழலும் அல்லதில் உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில் தடுமாறி திருக்கோயில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி சுந்தல் உடந்தையனை ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை அடையாதரி அம்மா ராக்காயம்மா உங்கள் குழந்தையனை ஆதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன்னடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும் சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா அடியன் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா பெண் சங்கநாதமனை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கடி முழுதும் உண்டாட்டியே பெண் சங்கநாதமனை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கடி முழுதும் உண்டாட்டியே முத்துமணி கோவங்களில் சதங்கள் மொத்தமாக உன்னழகு சொல்லிவிடலே உன்னை பாடுவான் எல்லாம் திருநாடம்மா அம்மா பத்ரகாளி இந்த உலகாலும் திரிசூலினி அம்மா பத்ரகாளி இந்த உலகாலும் திரிசூலினி ஆனி நின்ற பத்ரகாளி இந்த அகிலவாலும் திரிசூலினி சிவமான நீ தோட்ட கதையும் நீயே அவரகளில் உள்ள சக்தியும் நீயே மனம் அறிந்து அருள்வாய தில்லை காளியே எல்லை காளியே எங்கள் பத்ரகாளியே எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா ஆடி மகமாயி கருமாறி அபிராமியர் பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வீடு மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயுனை இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா சபாஷ். நன்றி நன்றியா நன்றி தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை எடுத்திருக்கின்றோம். பொதுவாக குறிஞ்சி என்று சொன்னாலே குளுகுளுப்பான இடம். இந்த குளுகுளுப்பான இடத்திலே நமக்கு மட்டும் இப்படி வேர்த்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த இரவு நேரத்திலே இந்த வனச்சார பகுதியெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும், உங்களுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக காண வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மாரநாடு கணேசருடைய மின்சாரம்.
ஆக வனச்சாரம் பிரதிபலிக்கணும், அதுக்கு மின்சாரம் தேவைப்படுது இன்னைக்கு உலகத்தில். இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் நமக்குள்ளே ஏதாவது ஒரு சமாச்சாரம் இருக்கா அப்படி பார்க்கணும் இல்லையா? நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா வேணும், நாட்டு மக்கள் நல்லா பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, கோன் எவ்வளியோ குடிவடை அவ்வளி. மன்னன் எவ்வளியோ மக்கள்லாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தாத்தே அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது அன்றைய கூற்று. அதுக்குத்தான் அவை மூதாட்டி அழகாக சொன்னால், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்று. அப்படி செங்கோல் பிடித்து நீதி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். இருந்தாலும் இந்த குறிஞ்சி நிலம் இருப்பது சிற்றூர். இந்த சிற்றூர் வனமாகப்பட்டது தொண்டை மண்டலத்துக்குட்பட்ட பகுதி. இந்த தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டுக்கு சொந்தமான இடம். இந்த சோழ நாடு என்பது நாட்டை பொறுத்த பொறுக்கப்படுது. அதற்கொன்று ஒரு பட்டம் இருக்கிறது, சோழ நாடு சூரொடி என்ற பட்டம். அப்பேற்பட்ட நாடு, அந்த நாட்டுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்பது என் போன்ற பாவலர்களுடைய கூற்று. நாட்டையும் நாட்டு மக்களையும் நாட்டு மன்னனுடைய புகழையும் மகிமையோடு பாடி நல்வழி தேடுவோம் கழகத்துக்கு ஏற்றவாறு. ஓம் நமோ நாராயண. இன்னர் குறைவா இருக்கு, அதனாலதான் சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இன்னர் வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா அவுட்டர் போயிருச்சு. ஹலோ, நெஞ்சை கடல்களின் நாயகனே வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோன் வெள்ளையர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கு முடி சூடி நான்குவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களிலும் முடி சூட்டி நான் புகழும் முழுதும் புலை பொறித்த கொடி நாட்டினார். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழாட்டினார். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினார். சோழர் வழிகாட்டினார்.
கூடங்கள் உருவாக்கினார். உயர் கல்வி கூடங்கள் உருவாக்கினார். பக்தி வழங்கின ஆலயம் உருவாக்கினார். சோழன் உருவாக்கினாள். தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணையில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நன்றி 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 நன்றிங்க. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சொல்வார்களே, சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகென்பார்கள். உண்மையிலேயே சபைகள் எத்தனை சபைகளை கண்டிருக்கிறேன். 33 தேவாதி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணறர் கிங்கரர் உள்ளிட்ட அனைவரும் கூடியிருக்கக்கூடிய ஒரே ஒரு திருச்சபை என்றால் அது தேவேந்திர சபை. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர சபையை பூலோகத்திலே கண்டிருக்கிறேன் என்றால் அது ஆளடினத்த மண்ணிலே அந்த தேவேந்திர சபையை காண்கின்றேன். என்ன ஒரு பொருத்தம்! பூலோகத்திற்கும் மேலோகத்திற்கும் இப்பெயர்பட இடைப்பட்ட பாலமாக நாரதன் நடமாடி கொண்டிருக்கூடிய வேளைதான் உலகம் உய்வு பெறுவதற்காக எத்தனை விதமான வழிகள் இருக்கிறது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்பார்கள். உண்மைதான். ஏனென்றால் இந்த இரவு நேரத்திலே நடுநீசி வேளையிலே நாம் எல்லாம் இப்படி விழிப்பதற்கு என்ன ஒரு காரணம் என்றால் நாடகம் பார்ப்பது மட்டுமல்ல, இறைவனை தொழ வேண்டும். இந்த நடுநீசி வேளையிலே இறைவன் புகழை பாடும் பொழுது சொல்லுவாங்க, ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போட்டாங்களாம். வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போட்டான்னா என்ன காரணம் அப்படின்னா, ஊரை பிடித்த கிரகங்கள் இந்த இரவு நேரத்தில் பொதுவாக இரவு 12 மணி ஆச்சுன்னா இந்த ஊருக்குள்ள இந்த பேய் பிசாசு சொல்லி நம்மளாம் நம்புகிறோம். அது இருக்கலைன்றது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து, அதுக்கு நம்ம சான்றளிக்க முடியாது. அப்படி நம்பும் பட்சத்தில் அதுக்கெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை, தீய சக்திகளை விரட்டி அடிக்கிற சமயத்தை யாருக்கு இருக்கு அப்படின்னா, நாய் என்று சொல்லக்கூடிய அந்த உருவம் இருக்கே, அதற்கு அந்த உருவம் யாருக்கு வாகனம் என்றால் பைரவருக்கு. அந்த காலத்து தோஷத்தை தீர்க்கக்கூடியவன் கால பைரவர், ஈசனின் அம்சம். அப்பேற்பட்ட நடுநீசி வெளியே இந்த கால பைரவர் என்று சொல்லக்கூடிய ஈசனை தொழுதால் தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி விடுமாம். அதுக்காகத்தான் அந்த பழமொழியே வந்துச்சு. அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தாலும் கூட இந்த இடத்துல தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு இறைவா போற்றி போற்றி என்று வரித்து கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த இடத்திலே சிறப்புடன் செய்வதற்கு காரணத்தை கண்டுபிடித்து பார்த்தேன். இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு? எது இன்று உம்முடையதோ நாளை வேறுடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றவுடையாகிறது. இதுதானடா உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னபடி என் பாட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆடவில்லை என்றால் தன் சதை ஆடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டுகின்றதான் மகாபாரத போர். அப்பேற்பட்ட மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணன், அந்த கர்ணனை கண்டு எதிராளி சார்ந்து நிற்கிறான் அர்ஜுனனாகப்பட்டவன். அவன் கையிலே உள்ள காண்டிபம் என்றவில் தானாக கை நழுவுகிறது. இதை கஞ்சாடையில் கண்டவன் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக உலகத்துக்கு சொன்ன வாசகம்தான் பகவத்கீதை. அப்பேற்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. மரணத்தை எண்ணி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தில் தன்மை சொல்வே. மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். எல்லை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றோ அறிந்து கொண்டாய். கல் மனதென்றோ காண்டீவும் நழுவவிட்டாய், காண்டீவும் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணல் சொல்பவள் துணிந்தனில் தர்மவாழ புள்ளிகள் இதுவென்று உலகம் சொன்னார்.
தோற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினார் கண்ணனை தாக்கினார் கண்ணனை கொலை செய்கிறார் தீபம் எழுக கைவள் மகிழுக இக்காலமெல்லாம் சிவக்க வாழ்க பரித்ரவாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாமனார்த்தாய சங்கபாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாக்கி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்படியே தாயடா நானும் உள்படி கொண்டேனடா நானும் உள்படி கொண்டேனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய கர்ணா 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 மன்னவர் பணியேற்கும் கர்ணனும் பணி செய்ய மன்னவர் பணியேற்கும் கர்ணனும் பணி செய்க உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செந்தோட்டை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செங்கோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகல் கண்ணனடா கர்ணா வஞ்சகல் கண்ணனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி நன்றி நன்றி. இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் இன்றென்றும் உறங்காமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த இரவு நேரத்திலே சொன்னார்களே சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று. உண்மைதான். ஆளடினத்த மண்ணிலே நடிகர்களுக்கு அற்புதமான அருமையான ஒரு சாப்பாடு. அது நாட்டுக்கோழியா? அதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி,
ஊறுறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து அத்தனை உங்களுக்கு சாப்பாடு, அதில் எந்த வகை குறையும் கிடையாது. ஆனால் அதை சாப்பிட்டவர்களுக்கு பற்றிய சொக்கு சொக்கா வரும்போது தெரியுது. அதே சோறு கண்ட இடம் சொருக்கம்ன்ற மாதிரி ஒரு நினைவுகள் இருக்கட்டும் நல்லதான். ஆனால் நான் வந்து நேரமாகிட்டு இதை குறிஞ்சி விடத்திலே ஏதோ சத்தம் கேட்கவில்லையே, யாராவது இருப்பார்களா? சத்தம் கேட்கிறதா? கவனித்து பார்க்க. ஒருவேளை அங்கே சாப்பாட்டு வேலை நடக்கிறதோ? இருக்கட்டும். ஆக மொத்தத்திலே அருமையான காலம் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பண்ணி செய்து பாடிக்கொண்டிருக்கிறார் பாடு வைதமிழ் செல்வி. என்ன ஒரு சாரீர வளம், என்ன ஒரு சங்கீத கானம், இனிமையான சாரீரம். இப்பேற்பட்ட சாரீர வளத்தை கண்டு சங்கீத கானத்தோடு பாடுகிறார் என்றால் இவளுடைய உரிமை குறை பயன்படுத்துகிறார். இவளுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி காட்டுவோமா? நாடி வந்த பறவை ராகம் பாடின தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் எனது காலம் காதில் வீழவில்லையா, நெஞ்சை தோடவில்லையா, அங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ ஒரு மூடல் கதை சொன்னால் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம் நடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை இதுதான். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கல்லிலும் உன் ஞாபகமும் உறகாமல் தவிக்கின்றது. பாசங்களும் பிரித்தாலும் பிரியாதது, காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கும் தெரியும், அது பெண்களுக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு, காதல் கிளியே கோவமா நடந்ததை நினைத்து நேரம் காதலை மறுத்தால் நியாயமா. சோலை புஷ்பங்களே இவர் சோகம் சொல்லுங்களே, கண்ணாளனே கண்டாளன்னு என் வேதனை சொன்னாளன்னு நல்வார்த்தைகள் தந்தாள் என்ன. சோலை புஷ்பங்களே பெட்டிக்காரன் சோகம் சொல்லுங்களே. கருவாச்சி என் கருவாச்சி ஓஞ்சாடமாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சு கழகம் உருவாச்சு. ஆனோலம் என்ற பாடலாலே கழகம் வந்து உருவாச்சு. நாங்க மெட்டை போடுவோம். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால, ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானே. மூங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒண்ணு தேடுறீங்கே பாடுங்கள்.
ராகத்தை காட்ட 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 அப்படியே ஆலாபனை பண்ண பண்ண சொர்க்கத்தில் மிதக்கிறாரு. சிவரஞ்சனி பிடிச்சி ஆலாபனை பண்றாரு. பிடிங்க. நாடி வந்த பாரவை நாடி வந்த பாரவை தேடி வந்த வேடல் செய்த லீலை தேடி வந்த வேடல் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே திறக்க மூடி வந்து திரைக்கு சிக்கிக் கொண்டதேன் அம்மா வலையை வீழ்ந்த உன்னை வீக்க மூடி வந்து வலையில் மாட்டி கொண்டேன் அம்மா நெஞ்சங்களை கசக்கி பெருமையில் இதுவரை காணவது அம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளம் தெரிந்து விடுத்திருப்பது சதியம்மா உடகளை அழைத்திட ஊருக்கு பலரோடு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாருக்கு எவரும் சொல்லம்மா நானும் முந்தன் மூலவை நாடி வந்த பாரவை குழந்தைகள் இருப்பதை மறப்பதா இதயத்தை இழந்த வீணாலே தேகத்தை காக்க முடியாது நீயே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணோ உன் காலி வீழவில்லையா உன் நெஞ்சை தொடவில்லையா வாழ்வது முழுமை என்பே சாவது ஒருமுறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் முந்தன் போனவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடல் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே
நன்றி. இந்த கைதட்டு பாராட்டு எனக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பக்கவாத்திய கலைஞர்கள் அவர்களுக்கும் தான் சேர வேண்டும். ஏனென்றால் உழைப்பு என்பது எல்லோருக்கும் இது கூட்டு தொழில். ஆக கூடி தொழில் செய்வென்பார்கள். அப்படி கூடி தொழில் செய்யக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே இரவுடைய இடத்திலே இவர்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாமும் பாட வேண்டும். பச்சை புலிவெளியில் படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கர் கவிக்குள்கள் கவி பாடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகு வைக்க நந்த படம் இது யாருக்குத்தான் சொந்த படமோ என்று என் மனது மீண்டும் மீண்டும் சிந்தனையை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு சத்தம் போட்டு அடிச்சு இந்த தூக்க கலையில என்ன செய்யறது? அன்னப்படி அப்படியா? ஆமா ஆமா அத உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ அருமையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிறக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான் கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் கரைமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கரைமேல் பிறக்க வைத்தாய் கட்டிய மனைவி தொட்டி பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே அலை கடல் மேலே அலையாய் திருந்து உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடலாய் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடலாய் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடலாய் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அருமையில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கருமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் கருமையில் பிறக்க வைத்தான்
கடலில் நடுவே பயணம் போனார் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சால் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் கருவேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தார் கருவேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கருவேல் பிறக்க வைத்தார் நன்றி நன்றி நன்றி. இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான தரத்திலே இசைக்கர்கள் ஒவ்வொரு பாட்டுக்கு வேகமானதாக தீர்மானம் எடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ ஏன் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க? விதி போச்சுன்னா காசு போச்சுன்னு உட்காந்துருக்கியா? என்ன செய்து ஒண்ணுமே புரியல. பாவம். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லது நல்லது, அப்படியே இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆக மொத்தத்திலே நல்ல விஷயங்கள் ஆடுவதற்கு அருமையான ஒரு கான கிடைத்துக் கொண்டு இருக்கிறான். வெகு சீக்கிரமா நான் சந்தித்து உங்களை எல்லாம் சற்று எடுத்து சிந்திக்க வைக்க வேண்டும். சுந்தரம் இணைந்ததும் பொன் சிறந்த மங்கை இந்த உலகில் ஏன் வந்தாள் அந்த ரமி கொண்டவர் குந்தேவி மூலகமாக எங்கள் கந்தசாமிக்கு தகுந்தரம் இணைந்ததும் பொன் சிறந்த மங்கை இந்த உலகில் வருகிறான் காவலன். காவலன் சந்திப்போம். கழகத்தை ஆரம்பிக்கலாம். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்போ ஒன்னெஞ்சு குழுகுதடி சிறுகண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சாட இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு ஒன்னெஞ்சு குழுகுதடி சிறுகண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சாட இழுக்குதடி கழுத்துக்கு பொருத்தமடி 500 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி 500 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் இவர்களுக்கு வருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால வட்டியில கட்டாண்டி எடுத்து என் கையால கட்டி விடவா ரகமத்தோடு முத்து தரவா அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்போ நெஞ்சு குலுங்குதடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான எழுகுதடி தெய்வான சக்கரத்தை வள்ளி புரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கரத்தை வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கரத்தை வள்ளி புரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி தப்பாமல் நான் ஒன்று திரையெடுப்பேன் ரெண்டு ஒன்றாக இருக்கட்டுமே என் முள்ளு எறக்கை கல்யாண வைபோகமே ஓடு பிப்பி பீடும் கானகத்தில் பாட்டு பாடும் சமி அரையா எந்த முறையா எந்த குறையா கானகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனே இந்த
சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேனே. இல்ல நீங்க யாருன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா, அன்பால கேக்குறேன். சரி, ரொம்ப பண்பா கேக்குறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி? முன்னேறி போன பாதையில பின்னேறி போகணும். எப்படி எப்படி? முன்னேறி போகும்போது பின்னேறி போகணும். முன் ஏறு போன பாதையில ஒரு நிலத்துல விவசாயி உழுகுறாங்கன்னா 4 ஏறு போட்டு உழுவான். அதுல முதல்ல ஒருத்தர் ஏறு போட்டு போனா அந்த ஏற பிடிச்சதே அடுத்த ஏறு போகணும். அதே முன்னேறு போன பாதையில பின்னேறி போகணும். இப்ப இந்த இடத்துல நீங்க தான் முன்னேறு, நான் பின்னேறவா? முடியாது முடியாது. என்னையா நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்லங்க, அப்ப நீங்க பதில் சொல்லிக்கணும். நான் கேட்டல, நான் கேட்டிருக்கேன் முதல்ல ஆரம்பத்துல கேட்டிருக்கேன். நான் தான் முதல்ல கேக்குறேன், நீங்க எனக்கு சொல்லுங்க சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க தானே முன்னேறு. அப்படி கிடையாது, நான் உங்கள்ட்ட பக்குவமா கேக்குறேன். நீங்க யாரு, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். பக்குவம்னா என்ன? பக்குவம்னா ரொம்ப ரொம்ப பதமா. பதமா? பதம்னா என்ன? ஐயா வெண்ணெய் இல்லையா? பதத்துக்கு உண்மையான பெயர் வெண்ணையா? சொல்லுங்க. இப்ப தெரியுதா? வாடுக்கல வெண்ணெய், நீங்க வாடுக்கல வெண்ணெய் சொல்லப்படாது. உங்களை சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். இது ஏன் மேல என்ன தவறு இருக்கு? இல்ல தவறு இல்ல, தவறு. தமிழிலே ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. நீங்க எந்த வார்த்தையை சொல்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன். சரியா? சரி சாமி. சாமி யார சொன்னீங்க? இப்ப உங்களைத்தான். நான் சாமியா? என்ன சொன்னாலும் எனக்கு பண்ணி நோடிக்க மாட்டேன். அப்புறம் ஏறுங்க வந்து அப்புறம் தவறா பேசாதீங்க. என்ன கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பாருங்க, வார்த்தையை விடாதீங்க. சாமி, நான் ரொம்ப பக்குவமான ஆளு. நான் அதை விட பக்குவமான ஆளு. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். சரி, உங்களுக்கு ஏன்னா நீங்க எந்த வழி போகணுமோ அந்த வழி நான் வரேன்னு சொல்லிட்டேன். சரி சரி சரி. இப்ப நீங்க பாரு வாயை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிரும். என்ன பண்ணி புரியுங்க? வாய் விட்டா என்ன பண்ணி புரியுங்க? அதான் பண்ணணும். தெரியுமா தெரியாதா நம்மளை பத்தி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரச வருஷலா என்ன அப்படின்னா அவரை பத்தி என்ன அப்படின்னா பெருமை அவருக்கு இருக்கு? சொல்லுங்கய்யா. ஐயா சொல்ல மாட்டாங்க. சொல்லி கூட்டியார் இல்லையா? சொல்லி என்ன அவரு சொல்லி என்ன சொல்லு என்ன ஒரு பெருமை என்னையா? அப்படி என்ன பெருமை சொல்லுங்க. பெருமை வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து 18 புராணம் தான் தெரியும். அவர் 19 புராணம் படிச்சிருக்காங்க சாமி. ஆமா, வாயை திறந்தாருன்னா என்ன? வாயை திறந்தா வச்ச வாயை எடுக்க மாட்டாரா? வச்ச வாயை எடுக்க மாட்டாரு. இங்க வாங்க, இங்க கிளம்புங்க. எதை? சரி, அவர் கிளம்பல, நீ வேணா கிளப்பி விடுங்க. உங்க பேச்சு சாமி அப்புறம் வந்து நல்லா ஏங்க எதை பேசுறா நீங்க ஏங்க தப்பா நினைக்கிறீங்க? நீங்க தப்பா சொல்ற மாதிரியே எனக்கு தெரியுது. இல்லங்க, காமாலக்காரனுக்கு தான் கண்ணுல கட்டதெல்லாம் மஞ்சளா தெரியும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க பார்வை அப்படி இருக்கு, அதுக்கு தானே நான் சொல்லிட்டாரு. என்ன அதுக்கு தான் கூப்பிடுவாராம். எதுக்கு கூப்பிடுவாரு? இல்ல உட்கார்ந்து யோசிக்கிறார். இப்படி யோசிக்கிறாரு. சரி, இவர் எப்பேற்பட்டாலும் பரவாயில்ல, இருக்கட்டுங்க. உங்களுடைய பெருமை உலகமே சொல்லுது, நான் பாராட்டுறேன். அதே வகையில உங்களை யாரும் தெரியப்படுத்துறதுக்கு முன்னால நீங்க என்ன தெரியப்படுத்துறீங்களா? நான் ஒரு பிரம்மச்சாரிங்க. பிரம்மச்சாரினா முற்று முணந்தவன், 3 வித ஆசையும் மற்றவன். பிரம்மச்சாரி என்றால் மண்ணாசை, சரி, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசையும் வெறுத்தவன் நான். மூணையும் பிடிச்சு அறுத்தாச்சு. மூணையும் பிடிச்சு அறுத்தாச்சு, அதை தூக்கி வாயில வச்சாச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? என்ன அப்புறம் நீதி அப்புறம் பேசலாமா? நீங்க தானே அர்த்தம். நான் தான் முதல்ல ஆரம்பத்தில் நாகரிகமா பேசியான்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ண இருங்க, இந்த எங்க அப்பா நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இருங்க, நான் தெளிவா சொன்னேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசையும் வெறுத்தவன் சொன்னேன். இது எல்லாரும் காதுல கேட்டுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? வெறுத்தாச்சா பிடிச்சு அறுத்தாச்சானா? அப்ப அடுத்த தூக்கி வாயில வச்சாச்சு. யாரு வேணாம், மாயாவுல மாதவே சேனல் எது எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி சரி. வீடியோ கவரேஜ் ஆகுது, வெளியில போயிடும், நாரி போயிடும் பொழப்பு. சரி சரி சரி. ரொம்ப கவனமா நாரி போய் தானே கிடக்கு. ஓம் பொழப்பு அப்படி இருந்தா எங்களை என்ன பண்ண சொல்ற? நீ சாக்கடை, நாங்கள பூக்கடையா? உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என் பெயர் நாரதன். என்ன சொன்னீங்க? என்னமோ கேக்குறீங்க, அதை கொடுக்க முடியாது. இப்ப இல்ல நாரதரான்னு கேக்குறேன். இல்ல என்னமோ சொன்னீங்கன்ற வார்த்தை வரல. நீங்க ஏன் எது பேசுறாலும் தப்பாவே நான் எதுக்கு நினைக்கிறேன்? அப்புறம் என்ன ஊர் சிரிக்குது, அதுக்கு என்ன வார்த்தை? ஊர் சிரிச்சா அதுக்கு நானா பொறுப்பு? அதான் சொல்றேன். அப்ப அவங்க காதுக்கு அப்படித்தானே கேக்குது. ஐயா ஐயா. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயா என்றாரா தருத்தி முடிச்ச மூதேவி, எதுக்கு பண்ணி ஐயா என்று இருக்க? ஏண்டா, என் தாய் இங்கே ரணபத்திர ராக்காயி, ரணவீரன், பத்திரகாளி, கருப்பசாமி கோயிலுக்கு 2ஆம் ஆண்டு வருஷ விவசாய நடந்துக்கிட்டு ஊர் உலகம் சொந்த சொந்த ஜாதி மனத்துக்கெல்லாம் சொல்லி நல்ல சாப்பாடு போட்டு இங்கே நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல வந்துக்கிட்டு ஐயோ என்று இருக்காத தருத்தி முடிச்சவனே, நல்ல வார்த்தையை பேசுற. ஐயோ என்ற ஐயோ என்று எதுக்கு சொன்ன பணியே? ஐயோன்னு பேச்சுக்கு சொல்றேன். என்ன பேச்சுக்கு? எல்லாரும் சொல்றத நானும் சொல்லிட்டேன். ஐயோன்னா எதுப்போல சொல்லுவாங்க? ஏப்பா, நம்ம ஆல்ரெடி நிறுத்தல அன்னை கருப்பசாமி என்னவே மாறுநாட்டு வரைக்கும் போனாராம். போகும்போது முக்குல போய் தவறி விழுந்துட்டாராப்பா. ஐயோ ஏப்பா அப்படின்னா ஒரு விபத்து, ஒரு ஆபத்து நேரத்தில் ஐயோன்றலாம். சரி, ஏமா ஆஸ்பத்திரி, மானாமர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்களாம். திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலிக்கிறாங்க, ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ ஏன் நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆகி போச்சா?
அப்படின்னு அப்படி ஓ, சொல்லுவாங்க. அப்படி இடத்துல தான் ஒரு சொல்லுவாங்க. ஆபத்து ஒரு விபத்து நடந்தா தானே ஐயோ என்ற வார்த்தை சரி, பயன்படுத்துறேன். சரி. நல்ல நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஆஹா அப்படியா ஆ. அப்படின்றதுக்கு ஐயோ வித்தியாசம் இருக்குல்ல. சரி. நீ எல்லா இடத்தையும் ஐயோ போடாத. சரி சாமி. ஏன் தெரியுமா? ஏன்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி? ஐயோ அப்படின்னா ஆ. ஐயோ என்ற வார்த்தை நம்ம சொல்றோம் சும்மா. சரி. இது வார்த்தை இல்ல. ஆ. ஒருத்தருடைய பெயர். யாரோட பேர் தெரியுமா? யாரு? உயிரை பிடிக்கக்கூடிய கடவுள் யமன் இருக்காரு பாருங்க. ஆ. யமனுடைய பொண்டாட்டி பேர் தான் ஐயோ. சரி. யமனுடைய பொண்டாட்டி பேர் ஐயோ. ஆ. அந்த ஐயோ என்பது அவனுக்கு யமனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் உயிரை பிடிக்கிற பெண்ணுடைய பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அந்த தாயும் ஒரு பெண் தானே. ஓ. அப்ப ஒரு முறைக்கு இருமுறை சரி. அந்த அம்மாட்ட போய் ஆ. நான் உயிரை பிடிக்கும் போது ஓ. நான் உயிரை பிடி இருக்கும் போது ஐயோ ஆத்தா எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னா ஐயோ அப்படி ஒரு முறைக்கு இருமுறை அந்த அம்மாவை கூப்பிட்டா சரி. அந்த அம்மா சொல்லுவாங்க எம்மன்ட்ட போய் ஆ. ஏங்க பாவம்ங்க கஷ்டப்படுற குடும்பம் சரி. ஏதோ கொஞ்ச நாளைக்கு விட்டு போமே. ஓ. அந்த உறவு அந்த பரிந்துரை இருக்குல்ல சரி. அந்த பரிந்துரைக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஐயோ ஐயோ. ஓ. இந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. சரி. ஒரு ஆபத்து இடத்தை பயன்படுத்துங்க. ஓ. விஷயத்துக்கு வாங்க. சரி சாமி, உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? இல்லைங்க நான் பிரம்மச்சாரி. இப்பதானே சொன்னேன். பிரம்மச்சாரினா திருமணம் கல்யாணம் எனக்கு அதை பத்தி தெரியாது சாமி, அதனால தான் கேட்கிறேன். தெரியல நான் செஞ்சு காட்ட முடியாது. ஐயா அப்புறம் என்ன ஏன் திருமணம் ஆகல? மறுபடியும் ஐயா என்றாயா? திருமணம் ஏன் ஆகல? எனக்கு அப்படி கேளுங்க. எனக்கு சரி. அந்த எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லையா இல்ல அது இல்லையா? ஏய் இங்க பாரு, பொறுமைக்கு அளவு இருக்கியா? வேணாம். எனக்கு அது எண்ணம் இல்லை. என்ன பிடிக்கல? உனக்கு பிடிக்கலன்னு அவன் என்ன செய்வேன் பாவன்? உனக்கு பிடிக்கல அவன் என்ன பண்ணுவேன் பாவன்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையா? எனக்கா இல்ல, நான் பிரம்மச்சாரியா. அதுதான் என்ன காரணம்? எனக்கு அந்த நோக்கமே இல்லை. நோக்கம் இல்லையா? உட்காந்துக்கிட்டு பேசுவோமா? ஓட முதல் உள்ள சரி. சொல்லிக்கிட்டு இருக்க திருப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. கோவம் மட்டும் கோபம் தண்டியில வருது. கல்யாணம் இருக்கு துப்பு இல்ல. அதுவும் தொட தண்ணி தான் வரும். அங்க இருந்து வந்துட்டாரு மேலத்துல நாராயணா போட்டு ஓராயணா. ஏய் கை சாட சரியில்லை. பாத்துக்க முதல்ல. கை பதனம் வாய் பதனம். ஒரு மைக் எடுத்துட்டு பூராத்தே அடி வளர்த்து பொழந்து தள்ளி இப்படி அப்புறம் யார விட்டுத்தான் ஆளு குழந்தை தள்ளத்தையும் போவாங்க. அப்புறம் என்ன வாங்க? ஐயா உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? அதுதான் எனக்கு அந்த எண்ணம் இல்லையா, அந்த நோக்கம் இல்லையா, சுத்தமா பிடிக்கலையா? போயா சுத்தமாவே இல்லையா? இல்ல இல்ல இல்ல. இப்ப என்ன பண்ண போற? ஏன் இல்ல? அதுதான் பிரச்சனை. கூறு கட்ட கலதை 7 கட்டு ஆளு நல்லா இருக்கே, ஏன் அது மட்டும் இல்ல? டேய் தரா, நீ என்ன கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கியா? கோபத்தை கிளப்பாத. கேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல, எனக்கு அந்த எண்ணம் இல்லையா, அந்த ஆசையை துறந்துட்டியா? கும்பல சமாச்சாரமே சம்சாரம்னு ஒருத்தி இருந்தா தானே சமாச்சாரத்துக்கு வேலை. பூர்வட்டதனமா பேசுறேன் பாரு. சம்சாரம் இல்லையா? ஏன் அப்படி பொம்பளையில வெறுத்துட்டில? என்ன காரணம்? சோ நான் என்னத்த சொல்றது, எனக்கு அந்த வெறுத்துட்டேன்டா. வெறுத்துட்டியலா இல்லை தூங்கும் போது ஒட்டை பிடிச்சி அறுத்துட்டாங்களா? ஏய் எல்லை மீறி போய்கிட்டு இருக்க, குடுத்துருப்பேன் அப்புறம். சரி கோவப்படாம சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி பேசிக்கிட்டு இருக்க. சரி கோவம் இல்லாம தாமே இந்த தொழில் சாமி, இந்த தொழில ரொம்ப பொறுமை அதுக்காக. சரி நான் சொல்லிக்கிட்டு வேலை சொல்றேன். அப்பா நல்லா இருக்காரா? ஆமா நல்லா இருக்காரியா? நல்லா இருக்காரு. இப்படி இப்ப கேட்கும்போது என் மனசு எப்படி சந்தோஷமா இருக்கு. முக மலர்ச்சியா பேசுறேன். எங்க அப்பா நல்லா இருக்காரு. சரி. எது மாடு கீடு மிதிச்சிருச்சா? எதுல கேட்டப்ப? டேய் எதுல கேட்டப்ப நீ? மாடு என்ன உங்க நடுவீட்டில் முடிச்சுச்சு? என்ன பேசினாலும் கோவப்பட்டா நான் எப்படி என்ன பேசுற? உன் பேச்சு சுத்தமாக இருக்கு. நான் மாடு முடிச்சாரு கேட்குறேன். எதில் போய் மாடு முடிச்சு? அதில் தான் உடனே வந்து நீ உத்து பார்த்தியா? கேட்குற ஒரு சந்தேகம் தான். என்ன சந்தேகம் உனக்கு? எதில் வருது? அதில் தான். டேய் மறுபடியும் அதில் சொல்லக்கூடாது. சரி. எனக்கு அந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த எண்ணம் கிடையாதுப்பா. எதுவும் முரட்டு பொம்பளை எதுவும் போட்டு அமுக்குச்சா? டேய் உனக்கு மரியாதைலடா, நான் பிரம்மச்சாரி. சரி பிரம்மச்சாரி எதை பேசணும் அதை பேசணும். முதல்ல நீ எல்லாம் மீறி பேசுற. சரி நீ எனக்கு கிளம்பி வச்சுக்க, சப்புன்னு கொடுத்துருவேன். சரி நீங்களும் எப்போ கொடுப்பீன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு? நல்லா போச்சா? ஓப்பா வேலையை கட்டுக்கிட்டு முதல்ல. சரி பேச்ச சுத்தம் இல்லை. எந்த பொம்பளையும் அமுக்கல, நீங்களும் அமுக்கல. ஷோ எனக்கு பிடிக்காதரா. எது கோழி கிளி மிதிச்சிருச்சா? ஏடா கோழி மிச்சு குஞ்சு சாங்கமாடா உங்க கூறு கட்டவனே. உங்க குஞ்சு தான் இங்க ஆலடி நத்தத்துல செத்துருச்சே. அந்த குஞ்சு இருந்தானே இல்லாட்டினா வேலை செய்யாத குஞ்சு எதுக்கு வேட்டிக்கல கிடக்கு? தரித்திரி மிச்சவனே. எந்த குஞ்சுல செத்து போச்சு? ஆமா அங்க இருந்து வந்துட்டாரு நாராயணா ஓராயணா. சும்மா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு உன் பேச்சு
என்ன இப்படி பேசுற வரமுறை 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒரு கூட்டி வந்துட்டாங்க 3 முலாதால கூட்டி. அட 3 மணி தான் அப்படியே ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அவன் பூலோகத்துல என்ன ஓடுறேன் தண்ணி மனுஷன் கூட பூலோகத்துல ஒன்னிய போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரி விடுங்க. எதை விட? பொம்பளை ஆசை இல்ல எதை விட சொன்ன இப்ப நீ? பேச்ச ஏடா பேச்ச விட சொல்றதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ பேச்சை இதோட பேச்ச விட சொன்ன எங்கட பேச்ச விட சொல்ற? பேச்சை இதோட விட்டுறோம். எதுக்கே விட சொல்ற? சரி விடுங்க. பேசத்தானே வந்த? பேசத்தே என்ன விடுங்க மறுபடியும் விட சொல்ற? எதை விட சொல்ற? பேச்சை இதோட விட்டுறோம். பேச்ச எதுல இருந்து வரும்? பேச்சு வாயில வர. அப்ப வாயில விட சொல்ற? ஐயோ கடவுளே கடவுளே இறைவா இறைவா சோறுங்கிற வாயில எதை கொண்டு விட்டுக்கிட்டு நீ தானே சொன்னப்ப ஏன்னாச்சா இந்த பிரச்சனையை விட்டுருமா? பணம் கொடுத்த மாதிரி அப்பா நல்லா இருக்கார்ல? ஏன்டா எங்கள் அப்பா நல்லா தானே அப்புறம் ஆஸ்பத்திரியாட கிடக்குறேன். நான் ஓயாமுக்கு அதுவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்காரியா? எப்படி பொம்பளை சில பேர் கையை புது கடைக்கு வர போடா கருத்து முடிச்ச சொல்லிக்கிட்டே இருக்க மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னடா இருக்கு? இது என்ன? அது கையில் என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து கட்டை. எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? கையில தான். அதைத்தானே கேட்குறேன். நீங்க ஏன் என்ன தப்பாவே கையில வந்து இந்த பாட்டுக்கு தாளம் பிடிக்கக்கூடியதையா? எப்போ வரலாம் அடிப்பீங்க? இது எனக்கு நோக்கம் வரும் பொழுது நோக்கம் வர பாட வேண்டும். அதைத்தானே பாட வேண்டும் என்று ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு பாடணும். பாடல் சொல்ல முடியாது அந்த மந்திரத்தை சொல்லும் போது. வீட்டுக்குள்ளே இல்லை பாத்ரூமுக்குள்ள போயிருவியலா? எதுக்கு இது அடிக்கிறது? இது அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு அந்த இடத்த காக்குற? இது எங்க எனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு எங்க வேணும் சரி. சரி சரி எனக்கு அந்த நினைப்பு வந்துச்சு வச்சுக்கோங்க. நினைப்பு வர்ற. ஆமா வீட்லயே இல்லை காட்ட பக்கம் போயிருவியலா? வீடா இருந்தானா காடா இருந்தானா நாடா இருந்த எனக்கு நீ எந்த இடம் எனக்கு நினைப்பு தான் சரித்தேன். சரி சரி ஆமா. படுத்துக்கிட்டே அடிப்பியலா உட்காந்துக்கிட்டே அடிப்பியலா? ஏய் நீ எள்ள மீறி போற. இந்த கட்டையை தான் தம்பி கேட்குறேன். படுத்துக்கிட்டு அடிக்கிறவன் வந்து முடியா குளிப்பேடா. சரி நடந்துக்கிட்டு அடிக்கிறவன் ஓரளவு தைரியமானவன். நான் நடந்து கொண்டு அதை காட்டலையும். சரி சாமி ஆகாய பறந்து கொண்டே. சரி சரி உங்க அப்பா பேர் பிரம்மா. என்ன வேலை படைக்கிறார்? எதை படைக்கிறார்? 4 வகை யோனி. சரி 7 வகை தோற்றங்கள் 84 லட்சம் ஜீவ வேதங்கள். இவை அனைத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய கடவுள் எங்க அப்பா பிரம்மா. மண்ணை படைச்சது எங்கப்பா. பெண்ணை படைச்சது எங்கப்பா. பொண்ணை படைச்சது எங்க பொருளை படைச்சது எல்லாமே. மரத்தை படைச்சது அனைத்தும். மட்டையை படைச்சது சகலமும். கொட்டையை படைச்சது. பணம் கொட்டை மாங்கட்ட நிப்பாட்டி ஊர்ல தப்பா நினைக்க மாட்டாங்க. கொட்டை என்ன? அதுக்கு பேர் கொட்டை. ஏத விதைன்னு சொல்ல வேண்டியதானே? விதை தாண்ட வித்து தாண்ட வித்துது அந்த வித்துக்கு விதைனா சொல்லுவாங்க, பணம் கொட்டைன்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் சொல்லிட்டேன். பணம் சரி விடுங்க. கோழியை படைச்சது யாரு? எங்கப்பா. குஞ்ச படைச்சது யாரு? அதை மட்டும் ஏன் குஞ்ச போட்டு அழுத்துறீங்க? அட கோழி குஞ்சா குஞ்ச பிடிச்சு உங்களுக்கு அழுத்துறது உங்களுக்கு பிடிக்குமோ? ரொம்ப அழுத்துறாரு அவன். குஞ்ச பிடிச்சது எங்க அப்பா தாயா. ஏன் குஞ்சா படைச்சாரு? குஞ்சா வாய் நல்லா வரப்போகுது. கோவம் அப்படி வருது தொட தண்ணில. அப்புறம் ஏன் குஞ்சு வாங்க குஞ்சு அப்புறம் அவர் குஞ்சு இவர் குஞ்சு. ஓ ஏன் குஞ்சுன்னு சொல்லல, ஏன் குஞ்சா படைச்சாரு? குஞ்ச ஏன் படைச்சாரு கேட்டு வருமாட கோவம். குஞ்ச எங்க படைச்சாரு கேளு. சரி குஞ்ச ஏன் படைச்சாரு? அந்த குஞ்சு தானே பேடையாக அது சேவலோட சேரும் சேவலாக இருக்கும்போது முட்டை வைக்கும் சென்னை வைக்கும். அதுக்கு பிறகு குஞ்சு வரைக்கும் அடகாத்து அந்த குஞ்சு மறுபடியும் இப்படி இனவருத்தியா அடுத்தடுத்த உற்பத்தி. உங்களை படைச்சது யாரு? எங்கப்பா. என்னைய படைச்சது எங்கப்பா. நீங்க பிறந்தது யாருக்கு? நாங்களும் பிறப்பு கிடையாதுயா, நாங்களும் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். எப்படி பிறப்பு என்பது என்ன தெரியுமா? சரி என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டு ஆணுடைய விந்தாகப்பட்டது பெண்ணுடைய சுரணிதத்தோடு கலந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் 300 நாள் கற்பதரிச்சு 10 மாதங்கள் கழித்து தாய் விழுந்த பெண்ணாகப்பட்ட யோனிவாய் வழியாக ஈண்டெடுக்கிறாளே அதுக்கு பேர் தான் பிறப்பு. நான் பிறந்தது இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் பிறந்தது எல்லாமே அதுதான். அப்படித்தான். ஆமா. அப்புறம் நீங்க? நாங்கள் அப்படி இல்ல. நாங்கள நினைத்த மாத்திரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவர்கள். ஓ இப்ப ஒண்ணு இல்ல, தொடை இருக்கு இல்லையா, அது எங்க அப்பாவுடைய தொடைப்பகுதியிலிருந்து நான் தோற்றுவிக்கப்பட்டவன். எப்படி தொடையில? வலது பக்கத்துல முன் பக்கத்துல இருந்து. ஓ தொடை தோற்றம். உங்க அம்மாவுக்கு பிறகு ஒரு பூலோகத்துல நீங்க ஊர்ல இறந்துறாரு வச்சுக்கோங்களேன், அந்த இறந்தவருக்கு அச்சடிக்கிறீங்கல்ல, ஆமா அதுல எல்லாம் போடுவாங்க தோற்றம் மறைவுண்டு. அப்படியே நீங்க போடக்கூடாது. தோற்றம் மறைவு என்பது எங்களுக்கு, உங்களுக்கு பிறப்பு இறப்பு. பிறப்புன்ற நாள் அந்த தேதியை போடலாம், இறப்புன்ற நாள் தேதியை போடலாம். தோற்றி மறைவது வந்து கடவுள்கள், என்னை போல முனிவர்கள், ரிஷிமார்கள். சரியா? அதனால நாங்களும் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். எங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல இருந்து. ஆமா தோப்பார் மேலோ. தோப்பாரா? ஆமா தோப்பாரு ஜெயிப்பாரு அந்த பாரு இல்லையா, அதோ பாருனா மேல பாருன்னு அர்த்தம், மேலுலகம். சரி அங்க இருந்து வர்றீங்கல்ல, ஏன் இப்படி ஒரு சட்டை போடாம இப்படி அம்மனை கட்டியா உண்ணியை காமிச்சுக்கிட்டே வந்திருக்கீல? என்னது இதுக்கு நீ இதுக்கு மேலே ஆடை வேணும். இங்க பாருங்க இவ்வளவு ஒரு ஆடை போட்டிருக்கு. இதுல என்ன இருக்கு? மாலை இருக்கு, கை ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு கிடக்கு. சொன்னா நல்லதுக்கு சொன்னா கேட்க மாட்டீங்க. ரத்தத்தை குடிச்சுக்கிட்டா? நீங்க இதை எடுத்து பாருங்க, இதை எடுத்து பாருங்க. எங்க இருக்கு? நீக்கி பாருங்க, இதை நீக்குங்க, இந்த மாலையை நீக்குங்க.
இது என்ன இல்லையா அதுதானே அந்த ஏய் அறுத்தி முடிச்சவனே நான் ஏதாவது பேசி பிடிவேன் அப்புறம் சொன்னா நல்லது சொன்னா அப்புறம் மாட்டு கூட்டத்தில் படுத்து கிடந்தீல மாட்டு கூட்டத்திலையா படுத்து கிடந்து உண்ணி ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு கிடக்கு பிடிங்கி விடலாம்னு பார்த்தா அப்புறம் விவரம் தெரியாம பேசுனா அப்புறம் இது குடிச்சா குடிச்சிட்டு போது எனக்கு என்ன தேவை மாட்டு கூட்டத்தில் நான் படுத்திருக்கேன் மாட்டு கூட்டத்தில் நான் ஏன் படுக்கிறேன் கடிச்சு நல்லா நான் இங்க மாதிரி உண்ணுவதும் கிடையாது உறங்குவதும் கிடையாதுயா நான் தூங்க மாட்டேன் எனக்கு தூக்கம் என்பதே வராது சாப்பிட்டா தானே இது வரும் ஆமா அப்ப நான் சாப்பிடவே மாட்டேன் எப்படி எனக்கு தூக்கம் வரும் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாடல டேய் எனக்கு பேச வைக்காத ஏன்னா இது மனிதனுடைய உடம்புல இது யாருக்கா இருந்தாலும் இருக்கக்கூடிய மார்பு என்ற அடையாளம் மச்சமடா இதை போய் தருத்தி முடிச்சு சொல்றேன் உண்ணிட்டு இருக்கேன் சி கேவலம் இல்ல உனக்கெல்லாம் அறிவு இருக்க உனக்கு சோத்த நுதத்திக்கிறியா நீலாம் நல்லா கேட்டு நல்ல வேலை மேலே பார்த்தா நல்லா உண்ணி இருந்தேன் கீழே பார்த்துருந்தேன் இது மேலே பார்த்தா உண்ணி கீழே பார்த்தா தூ பொத்திக்கவாய சரி சார் அதை வேணா பிடிக்கிறீங்களா சரி சாமி உங்க அம்மா பேரு அம்மா பெயர் கலைவாணி என்ன வேலை பாக்குறாங்க அவதாய கல்விக்கு அதிபதியாக இருக்கிறார் சரி உலகத்தில் பேசக்கூடிய சக்தி எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வழி என் தாய் கலைவாணி சரி சரி உங்க அப்பா எங்க இருந்து பின்னத்தை பிடிச்சு போடுறாரு அவர் மேலையா தேவலோகத்துல சத்தியலோகத்துல மேலோகத்துல எங்க ஆத்தா எங்க இருக்கு உமா கீழே பூலோகத்துல நான் பிறக்க காரணம் பண்ணது யாரு அது காரணம் எங்க அப்பா தான் ஊரறி சரி உங்க பேட்டா ஒருத்தருக்கு செய்யாம சரி எங்க பே தெரியுதா எப்படி ஊரறி செய்தனா இப்படி ரோட்ல ஓடிக்கிட்டே செய்வாரோ சொல்லுங்க நீ கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க நடு ரோட்ல வச்சு அறிவு இருக்காடா அப்புறம் நீங்க தானே இப்ப ஊரறியன்னா நம்ம சாதிச்சாலும் தொந்த வந்தா அங்காளி பங்காளி மச்சன மாமி அப்பத்தாக்கு பத்தா பழைய ஆளுகளை கூட்டிக்கிட்டு வாங்கப்பா கச்சனத்துல இருந்து ஆல்ரெடி எத்த கச்சனத்தை பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு போறது அப்புறம் அங்கே போய் நாள் வைக்க வர்றது நட்சத்திரம் பார்க்க வருது பத்திரிக்கை போறது மகால் பிடிக்க போறது இப்படி செய்யக்கூடிய காரியங்களும் ஊரறிய ஒருத்தருக்கும் தெரியாமன்னா ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஈடுபடுறது அண்டப்பட்டு சொல்லக்கூடிய உடம்புல பிண்டப்பட்டு சொல்லக்கூடிய உயிரை பிடிச்சு போறது எங்கப்பா சும்மா தெண்டத்துக்கு உழைக்கிறவங்க தான் நீங்க அதனால இந்த பரகண்டத்தில் நீங்க எல்லாம் முண்டமா பிறந்தீங்க அதையும் சொல்லுவாங்க பழமொழி பிறக்கும் போது முண்டம் இறக்கும் போது முண்டம் நம்ம இடையில என்னத்தை கண்டோம் ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒரு தாயுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போது முண்டமாத்தே வர்றான் ஆமா கடைசியில் உலகத்தை விட்டு போகும்போது முண்டமாத்தே போறான் அதே பிறக்கும் போது முண்டம் இறக்கும் போது முண்டம் இடையில என்னத்தை கண்டோம் ஒண்ணும் கிடையாது இதே மனுஷ பேச்சு ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல இது நல்லா இருக்குல்ல அண்டம் பிண்டம்னா சொல்றீங்க அது எனக்கு சரி உனக்கு புரியுமா சொல்றேன் நீ பூலகவாசி அது விவசாயி இப்ப இந்த நிலம் இருக்குல்ல சரி நிலம் என்ற பூமாதேவி இதுக்கு பேரு இந்த நிலம் என்ற பூமாதேவி வந்து உங்க அம்மாவை நினைச்சுக்க ஓஹோ உங்க அம்மா சரி இத உழுது தண்ணி பாய்ச்சுற மாதிரி விவசாயி ஆமா அவன் வந்து யாரு தெரியுமா அது உங்க அப்பா ஓஹோ சரி என்னதே அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது மேல் நல்ல விவசாயம் பண்ணி நல்ல உழுது நிலத்தை பண்படுத்தி சமப்படுத்தி பரம்படுத்தி தண்ணி விட்டு என்னதே பண்ணி வச்சாலும் வித்துன்ற விதை போடாம வெள்ளாம அடிக்க முடியுமா முடியாது அந்த விதை போடுறேன் பாரு அவன் தான் எங்க அப்ப அங்க இருந்து மேல புரியுதா எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் எங்க ஆத்தா எங்கே பூலோகம் உங்க ஆத்தா கீழே உங்க அப்பா மேலோகம் மேல எப்படி அங்க இருந்து எங்க ஆத்தா இங்கே செஞ்சிருப்பாரு ஓ வாயில இப்படி வார்த்தை வரலாமாயா சந்தேகப்பட்டு கேட்ட ஒரு பெரிய மனுஷன் பெத்த தாயினுடைய பிறப்பு போய் கேவலமா பேசுறேன் கேவலமான ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கிறது நல்லது நான் தான் விவரம் சொன்னீங்களா அண்டம் சொல்லக்கூடிய உடம்பு பிண்ட பிடிக்கிற வேலை யாருக்கு தெரியாதியா தெரியாமே ஒருவர் மண் பிசையை இருவர் பண்ணை ஈரைந்து வாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பிடும் அந்த சூளை அரை காசுக்கமாக தான் நாடே பாம்பே தெரியாம செய்யறது எப்படி மூடிக்கிட்டேவா உங்க ஓகர் செய்தாங்க சரி விடுங்க கோவத்தை திருப்பி திருப்பி சரி விடுங்க அந்த பிரச்சனை எப்படியோ செஞ்சுட்டாங்க புள்ள பத்தாச்சு விடுங்க அப்புறம் என்ன அதவே நோண்டிக்கிட்டு இருக்க சரி சாமி ரொம்ப சந்தோஷம் வேற என்னைய பத்தி என்ன உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறேன் நீ யார் முதல்ல இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா ஆமா சாமி எந்த இடம் இந்த இடம் ஆமா பொய் சொல்றியா சத்தியமா பொய் சொல்ல கடவுள் சத்தியமா இந்த இடம் சொந்தம் சொல்லு கருப்பன் சத்தியமா இது இல்லையா அந்த எங்க இடம் தான் சாமி உண்மையை சொல்லு ஆண்டவன் சத்தியம் எந்த இடம் சொந்தம் இந்த இடம் உண்மையாவே எங்களுடைய இடம்னு சொல்றேன் அப்புறம் பொய் சொல்ற நீ கடவுள் சத்தியமா ஐயனார் சத்தியமா கருப்பன் சத்தியமா எங்களுடைய இடம் கருப்பன் சத்தியமா பத்திராளி சத்தியமா ரணவீரன் சத்தியமா ராக்காய் சத்தியமா அப்ப இங்க இருக்கிற ஊரை கூட்டு போய் நினைச்சிருக்கியா நீ அப்படி கிடையாது இந்த இடம் என்னுடைய அறிவு கட்டவனே அங்கன நின்றுக்கிட்டு அந்த இடம் சொந்தம்ன்ற இங்கன வந்துகிட்டு இந்த இடம் சொந்தம்ன்ற எந்த இடம் உனக்கு சொந்தம் இந்த இடம் பூராமே எங்களுடைய இடம்னு சொல்றேன்
சட்டப்படி பார்க்க போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம்டானே. பிறகு ஆடி அடங்கு வாழ்க்கையிட 6 அடி நிலைமை சொந்தம்டானே. பிறகு 4 அடி 2 அடி கட்டவிடம் கையடி வாயடி செல்லாதுறானே. இன்னைக்கு உலக ஜனத்தொகை பெருத்து போச்சு. இன்னைக்கு நாகரிக காலத்துல நகரத்து பக்கம் புறம் செத்தவரை புதைக்கிறதுக்கு எரியலாம் இல்லாம இயந்திரத்தை கொடுத்து மின்சாரத்தை கொடுத்து எரிச்சுட்டு போயிடுறான். அப்படி எரிச்ச பொழுது இன்னொரு படம் 10 படம் காத்து கிடக்கு. அது அந்த படத்தை ஏத்துறதுக்கு முன்னால அடுத்த சாம்பளம் வாங்குறதுக்கு முன்னால அவன் சாம்பளம் இல்ல நம்ம சாம்பளம் நமக்கே தெரியாது. அப்பேற்பட்ட உலகத்தை சொந்தம்ன்றேன் தம்பி. 8 அடுக்கு மாளிகை நீ 8 கோடிக்கு நீ கட்டினாலும் சரிடா. சரி, ஒரு மனுஷன் தன்னை மறந்து தூங்கும் பொழுது அவன் உருண்டு பரண்டக்கூடிய படுக்கக்கூடிய இடம் 8 கட்டுத்தேன். அதுக்கு மேல நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் அன்னைக்கே சொன்னேன், சட்டப்படி பார்க்கணும்னா தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடிடானே. அது மாதிரி இவர் சொல்றாரு, இந்த இடம் சொந்தம், இந்த பூரா சொந்தமா. எது சொந்தம்? காவலுக்காக சொந்தம். இந்தாங்க சொந்தம். இந்த அந்த இடத்துல ஒரு காலை வை, இங்க இருந்த மணிக்கு முடியாது. சொந்தம்ல சொந்தம்னா போயிடும் தானியா. இங்க இருந்து ஒரு காலத்துக்கு 10 அடிக்கு தள்ளி வைக்க வேண்டியதானே. வைக்க முடியாது, நடந்து போனா தெரியல. அதுதான் வாழ்க்கை. யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்ல. உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு இதுதான் சொந்தமாடா. சரிங்கடா. சரி, இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. உங்களை பார்த்தா முந்தா நாள் மண்டி போட்டு நீங்க மண்டி போட்டு இல்லங்க, என்னை போல முடிவு வந்தா ஆங்கிரேஷ் முனி வந்தார்ல, அவர் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க ரொம்ப வரவேற்பு கொடுத்தீங்களா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல வரவங்களுக்கு நீ செய்வீங்களா? ஆமா, எத்தனை பேர் வந்தாலும் வரிசையா நிக்க வச்சு மனங்குளிர செய்யறதே பரவாயில்ல. ஒரு நாள் விட மாட்டீங்க, எல்லாத்தையும் ஊரு கூட்டி போயிருவீங்க. ஆமா சரி. உள்ள சத்தம் கிடைச்சே அதுவா? புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அது ரம்யா பிள்ளை மூத்திரம் பெஞ்சிச்சு. அதுதான் சோனு சொல்றது. என்ன சொன்னா எதையுமே அந்த சொல்லடா. அதான் உட்காந்துக்கிட்டு அடிச்சா சோனி கரும பிடிச்சவன, நின்னுக்கிட்டு அடிச்சுனா சட சடன்னு கேட்கல. உங்கரைய பாரு. ஆலோலசோ அத கேக்குறீங்க. அது வந்து ஆலோலசோ ஒரு கானம், இனிமையான ஒரு கானம் கேட்டது. தங்கச்சி வள்ளி. அப்படியா? சரி, அந்தோட இன்னும் பல பேர். அது யாழு சப்பட்டை. சப்பட்டையா? பேரா? பெயரா? பெயர் சப்பட்டைனா என்ன? பேரே சப்பட்டதே. என்ன சப்பட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. எது? முகந்தேன். எவே அடிச்சாலும் பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. அது யார் ஆளு? என் ஆளு. ஆளு உருண்டையா இருந்துச்சு, எவே வேணா அடிச்சிருக்கேன். அப்போ நீ வேடிக்கை பார்த்துருக்க. அசர்ற நேரம் என்கிட்ட அடிச்சிடுறாங்க. சரி சரி, உன்னை மாதிரி ஆளு தான் அப்படி அடுத்து வந்து அடிப்பேன். ஏன்னா கண்டவனை அடிக்க விட்டு வேடிக்கை வைக்கலாமாடா? நான் என்ன பண்றேன், நான் காசு கொடுத்துக்கிட்டா போவோம். அவனுக்கு வருத்தம், உனக்கு நம்மள அடிக்க ஆள்லையேண்டு. என்ன சாமி உங்க பேச்சு சுத்தம்ல? ஏன் பேச்சு சுத்தம் நீங்க சொல்றீங்களோ? ஆமா. சரி, இவ்வளவு தெளிவா பேசக்கூடாது. ஏன்னா எப்பொருள் யார் யார் வைக்கப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின. உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்க வாயை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பேச தோணுதா. இன்னமும் பேச மாட்டேங்களான்னு எதிர்பார்க்கணியா? ஆனா காலத்தை அனுசரிக்கலாம். அந்த ஆளோட பாடியை தங்க வள்ளியா பார்க்கலாமா? பார்க்கலாமே, சொல்லுங்க. ஓ சப்பட்டாய் ஓ ஹை. நெஞ்சமே ஏ தஞ்சமே ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் படணும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயர் ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வைதான் படணும் கொஞ்சமே உயிரிலே உன் பெயரை எழுதினேன் அருகிலே இல்லை என்று உருகினேன் மழையிலே செம்பருத்தி மலையிலே அலைகிறேன் இன்று ஒரு முடிவிலே என் அன்பே என் என்பே என் ஆசை வீணென்பேன் காதல் கனவாய் போவதோ காதல் நீராயாவதோ நாளை விடியும் நேரமே நதியில் என் உடல் விரக்குமே
மலை வடிக்கிறேன், விதியினை வென்றுவிட நினைக்கிறேன், நதியிலே உன்னுடனே குதிக்கிறேன். என் அன்பே என் நெஞ்சே நீ எங்கே நான் அங்கே, காதல் மனதின் பாரமோ சேரும் கடிதம் கூறுமோ, வா வா உயிரே ஓடிவா, வாசல் திறந்தேன் வாழவா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, பார்வைதான் படணும் கொஞ்சமே, நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே. என்னால ஏன் என்னை கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி நாரத மகாமுனிவர் ஆமா. மேலோகவாசி ஆமா. பூலோகத்துக்கு ஆமா என்னை வாருங்கள் பார்க்க சுவாமி. மங்கள பிரம்மச்சாரி 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 பணிக்கலாமா, பொம்பளைங்க கத்துப்பட்டு படிக்க விழலாமா, மூணு மணி ஆச்சுன்னா அப்படித்தான் சென்னைக்கு தெரிஞ்ச அலைவா. அப்படியா? அதானே ஆள் பார்க்க அப்படித்தானே இருக்கு. ஏமாப்ல ஆ. சிலை திறந்த மங்களகரமா இருக்கு போ. ஆமா அதுக்குத்தான் இப்படி வர்றது. எங்க எங்க சாமியை காணா? தங்காய் வாடா செல்லம். அண்ணாயா அண்ணா
பேர் மகான்வரை அழைத்து வாருங்க எல்லாம். வாருங்கள் சுவாமி. சுவாமி என்னப்பா ஒண்ணும் இல்ல. வேற மாதிரி சொல்லி சுவாமி வணங்குகிறேன். நல்வாழ்த்துக்களை தந்தரல வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் எங்களுடைய முறையாய பண்பு. அதனால வாழ்த்தி வரவேற்பு பாடிருமா? இறைவன் வருவான், அவன் ஏழோலை வழி தருவான். இறைவன் வருவான், அவன் ஏழோலை வழி தருவான். அறிவான் அவளை, அவள் வீணா பெரும் கருணை. இறைவன் வருவான், அவள் ஏழோலை வழி தருவான். வண்ண வண்ண பூவிலே காயை வைத்தவன், சிப்பி ஒன்று நடுவே முட்டை வைத்தவன். வண்ண வண்ண பூவிலே காயை வைத்தவன், சிப்பி ஒன்று நடுவே முட்டை வைத்தவன். சின்ன சின்ன நெஞ்சில் பாசம் வைத்தான், நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்தான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க. வருவான், அவன் ஏழோலை வழி தருவான். உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைப்பவன், கண்கள் என்னும் மார்பலை கண்டு உள்ளம் என்னும் கோவிலை கட்டி வைத்தவன், முத்து கண்கள் என்ற மாதலை தந்து வைத்தவன். கண்ணில் வரும் பாதை காணச் செய்தான், நல்ல நல்ல பாதையை போகச் செய்தான். அன்பே என்பது நாடு, ஆசை என்பது வீடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு. இறைவன் வருவான், அவன் என்றும் கருவழி தருவான். அறிவான் அவனை, அவன் வீணா பெரும் கருணை. இறைவன் வருவான், அவன் ஏழோலை வழி தருவான், தருவான், தருவான். வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் மங்களம் உண்டாகட்டும். எல்லாம் உண்டு. வாழ்த்துவது என் கடமை என கருதி உண்மையா சாச்சி சாமி? ரொம்ப மனமகிழ்ச்சியான வாழ்த்து. சிரித்த முகத்தோடு சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கிறது உங்களுடைய வரவேற்பு. எத்துக்குமாயாச்சும் மனமகிழ்ச்சி தான் இருக்கட்டும். ஆக இந்த இப்பேற்பட்ட வரவேற்பு நான் எந்த லோகத்திலையும் பார்த்ததே சரி, கிடையாது. சரி. அதுவும் 7-14 லோகத்திலையும் ஓ. தேவலோகத்திலே கிடையாது. ஆனால் உலோகத்திலே தேவேந்திர சபையிலே ஆ. கண்டது போல இருக்கிறது உங்களுடைய சரி. வரவேற்பு. ஆ. மிக்க மகிழ்ச்சி ஆகிறது. அதெல்லாம் சரி. இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு உள்ள எங்க போனிய? நான் எங்க போனேன்? நம்ம போனோம்ல. டேய், ஆமா சாமி. என்ன ஆமா சாமி, நான் எங்கடா போனேன்? பின்னாடியே போனியா? அப்புறம் எங்கேயா போனேன்? உள்ள போன உங்களை அழைக்க தானே நான் வந்தேன். அப்படியா? இல்ல துரத்திக்கிட்டே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி முதல்ல புறப்படுங்க நீங்க முதல்ல. ஏதோ தப்பா தெரியும் மாதிரி. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். ஆ. உனக்கு அப்படித்தான் தெரியும். உனக்கு நீ ஏன்னா எங்க போன? உலகத்துல எதுவுமே உருப்படியா தெரியாது. கொடுத்தாங்க போனேன். ஆ. சரி இருக்கட்டும். போயிட்டு வரேன் சாமி. சரி, உங்களுக்கு ஏதாவது வர வேண்டுமா? வந்தது வந்தீங்க. நல்லது, வாழ்த்துக்கிறேன். ரம்யாவுக்கு ஒரு சென ஊசி போடுங்க. ஏடா நான் கால்நடை மருத்துவராடா. விளையாட்டு பருவங்கள் தலைவியின் வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கோல் இட்டாலும் உண்பது அமுதம் என்பார்கள். அந்த ரீதியிலே தலைவி மற்றும் தோழன் தோழி அண்ணன் அனைவரும் கொடுத்த வரவேற்பு கேட்டவாறு மங்களகரமாக உன்னை வாழ்த்துவது என் கடமை. உண்மைதான். இப்போ ஏற்பட்ட நிலையிலே எப்படியெல்லாம் வாழ்த்த வேண்டும்? பூ போலே ஒரு புன்னகையில் புல்லுலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் புல்லுலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் புல்லுலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே, என் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் புல்லுலகினை கண்டேனம்மா. நாட்டிலே திருமொழி போல் நீ நடப்பது நாட்டியமே.
அம்மா அம்மாவின்றே வருகின்ற குட்டி அது தாய்மையை கொண்டாடுது அம்மாவின்றே வருகின்ற குட்டி வரும் தாய்மையை கொண்டாடுது குக்குவென்றே வருகின்ற குயில் தன் குழந்தைக்கு சோறுட்டுது நெஞ்சோடு பாசம் தானே போல் கண்ணோடு நேசனாகவே மாமகளே என்னை பார்மகளே என் உயிரில் ஒளியே உலகினை கல்லேடம்மா என் கல்லே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளி நீயே உலகினை கல்லேடம்மா. வாழ்த்துவது என் கடமையை கருதி உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி எடுக்கக்கூடிய வரமுறை பெறாமல் நீயும் நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல் அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருது படைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்த அடியன் தொடுக்கக்கூடிய முதல் வினாவாக இதோ தந்தையின் பிறப்பிராசன் சுவாமி தந்தையின் பிறப்பிராசன் தாயினே மோகினியா சுவாமி. ரொம்ப செலவடக்கமாக ரத்தின சுருக்கமாக இருக்கிறது. அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே இந்த சுந்தரவள்ளிக்கு ஈடு இணை யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கும் விதமாக இருக்கிறது அமைக்கிறது பதில். ஏன்னா பதில் கொடுப்பது பெருசல்ல, கேள்வி கேட்பது பெருசா, பதில் கொடுப்பது பெருசா? கேள்விகள் பிறப்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்காக. சரி, நான் கேட்கிறேன், கேள்வி கேட்பது எதற்கு? பகுத்தறிவை வளர்ப்பதற்கு. ஓரறிவு மரம் செடி கொடி, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, மூன்றறிவு நீர்வாழ் ஜீவன், நான்கறிவு பறவைகளுக்கு, ஐந்தறிவு விலங்குகளுக்கு, ஆறறிவு மனிதர்களுக்கு. அது என்ன அறிவு? பகுத்தறிவு. செய்யணும். பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? மனிதர்களுக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? கேள்வி கேட்பது எதற்கு? பகுத்தறிவை வளர்ப்பதற்கு. பகுத்தறிவு யாருக்கு இருக்கு? எங்களுக்கு தான். அப்ப யார் கேட்கணும்? நான் கேட்கணும், நீங்க வந்து பதிலை கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல யார் கேட்கன்றது முதல் விஷயம் இருக்கு. எல்லாரும் கேட்கலாம். உலக ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே இல்ல. யாரு எவரையும் கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனா யாரு எப்படி கேட்கணும் வரமுறை இருக்குல்ல, அதனாலதான் நான் கேட்கிறேன். பகுத்தறிவு நீங்க வளர்த்துக்கிறோம்னா நீங்க தானே கேட்கணும். எப்படி? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், கிடைக்கப்படும். என்ன கிடைக்கும்? தேட கிடைக்காத திரவியத்தை போல தேவலோகத்திலிருந்து தாங்கள் வந்திருக்கின்றதுனால கேட்கக்கூடிய விஷயத்தை பறித்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்மை சொன்னீங்கல்ல. தேட கிடைக்காத திரவியம். திரவியம்னா என்ன? திரவியம்னா அரியதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். திரவியம்னா மூணு. இன்னைக்கு நாட்டுல மூணு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. என்ன மூணு? மூணு ஆள்கிட்ட கொடுத்து பாருங்களேன். மூணுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. மூணுல நான் ஒண்ணும் இல்ல. எந்த மூணு சொல்றீங்க? நான் வந்து அதாவது ஒரு வாழ்க்கை அடிப்படை ஆரம்பம் என்பது பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடு. உணவு விட இருப்பிடம். ஆமா, சுருக்கமா சொல்றீங்க. வந்து அடிப்படை தேவை என்பது மனிதனுடைய அன்றாட வாழ்வை. ஓ, அப்படி சொல்லுங்க. உணவு விட இருப்பிடம். ஆமா சுவாமி. ஆனா அது எதுனே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கண்ணிய கடமை கட்டுப்பாடு இருக்கணும். ஓ, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. மூன்று மூணு பார்த்து நிறைய மூணு இருக்கு. நான் நிறைய மூணு வச்சிருக்கேன். எல் என்ற பேச்சும் இசை என்ற பாட்டும் நாடகம் என்ற நடிப்பு இருக்கு. நீங்க நிறைய மூணு வச்சிருக்கீங்க. பார்த்து அறம்பொருள் இன்பம் என்ற மூணு இருக்கு நம்மள தமிழ்ல. நீங்க என்ன மூன்று வச்சிருக்கீங்க? நிறைய மூணு. செல்வம் வீரம் என்ற மூணு இருக்குல்ல. ஆமா. பசுபதி வாசம் என்ற மூன்று உங்ககிட்ட இருக்கு. சிவச்சின்னம் அணிந்திருக்கிறேன். ஆணவம் ஆகிய கண்மம் என்ற மூணு அணிக்கு எங்களுடைய தன்மை இருக்குல்ல. ஆமா. இப்படி எத்தனை மூணு நான் சொல்றேன். உண்மை. ஆனா அந்த மூணு கூட்டுவோம். நான் எந்த மூணுக்கு வந்து தெரியுமா? உலகத்திலே மூன்று எனப்படுவது தமிழ். தமிழ் என்பது மூன்று எழுத்து தான். தமிழ் என்பது மூன்று எழுத்து, அஞ்சு எழுத்தா? தமிழ்னா மூணு எழுத்து தான், அஞ்சு எழுத்தா?
தமிழ் 3 எழுத்து 5 எழுத்தா? 3 எழுத்து தான் சுவாமி. எப்படி சொல்றீங்க? நீங்க 5 எழுத்துன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க, 3 எழுத்து சொல்லுங்க. தானா மீனா இல்லனா தமிழ். அதான உண்மை. ஆமா. தானா என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? அத என்னைக்குமே உயிர் எழுத்து தான். எது? உயிர் எழுத்து. உயிர் மெய் எழுத்து. இத்து கூட்டல் ஆ. அப்ப இத்து என்பது மெய் எழுத்து, ஆ என்பது உயிர் எழுத்து. அப்ப உயிர்மெய் எழுத்து தானே? ஆமா. அப்ப எத்தனை எழுத்து வந்திருக்கு? ஓ அப்படி. மீ என்பது இம் என்பது மெய் எழுத்து, ஈ என்பது உயிர் எழுத்து. அப்ப இம் ஈ கூட்டல் சேர்ந்தாத்தே மீ. நீங்க வந்து அப்ப அது 2 எழுத்து. ஈ என்பது மெய் எழுத்து மட்டும் ஒரு எழுத்து. ஆக தாய் என்பது 2 எழுத்து, மீ என்பது 2 எழுத்து, இல் என்பது 1 எழுத்து. ஆக மொத்தம் தமிழ் 5 எழுத்து. நீங்க பிரித்து எழுதக்கூடிய எழுத்தை சொன்னீங்க. நாங்க சேர்த்து எழுதுறத சொல்லியிருக்கேன். பிரித்தல் ஒன்று இருந்தால் தான் சேர்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமாங்க, அதானே உண்மை. ஆமா. இப்ப ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? அது மொத்த எழுத்தை சொல்லலாம், இல்லாட்டி 4 எழுத்துன்னு சொல்லலாம். மொத்தம் 21 கேட்டா 26 இல்லன்னா 4 எழுத்தானே. அப்ப அதுல சொல்லும்போது இதெல்லாம் தெளிவா இருக்கணும்ல. ஏன்னா அந்நிய மொழியில இருக்கக்கூடிய முகம் தன் தாய்மொழிக்கு வேண்டும். அடுத்த வீட்டு பொம்பளையை பாக்குறேன், நம்ம வீட்டு பொம்பளையை பாக்குற கொஞ்சம் அப்படி கண்ணு கூசமா தான் இருக்கு. யாருக்கு? நான் நடப்ப சொல்றேன். நான் அப்படி உலக இயல்பே அப்படிதான். நான் என்னுடைய நான் வந்து பிரம்மச்சாரி. காமலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுது. அவன் பார்க்கிற பார்வையை பொறுத்து எல்லாமே அமையும். ஏன்னா நல்லதா நினைச்சா நல்லதா தெரியும். அதனால கெட்ட பார்வையோட எண்ணத்தோட பார்த்தா எதுக்குமே கெட்டதா தான் தெரியும். ஏன் இதை நான் சொல்ல வந்தீனா, நீங்க ஆரம்பத்துல சொல்லி தேட கிடைக்காத திரவியம்னா அது எது அப்படின்னா? எது சுவாமி? அந்த 3 ஆரம்பிச்சது வேற 3 என்ன 3? தேட கிடைக்காத திரவியம் 3 தாங்க. என்ன தெரியுமா? என்ன 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 என்னது? என்ன எண்ணெய், 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 உப்பு, தண்ணீர். இந்த 3 தான் தேட கிடைக்காத திரவியம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு வந்தவங்க பசின்னு வந்தவங்களுக்கு முதல்ல என்ன கொடுப்பீங்க? முதல்ல தண்ணீர் தான் கொடுக்கணும். வந்துச்சா? அது இருந்தா தாங்க பெரிய செல்வம். ஆமா. அதே சமயத்துல அந்த வீடு இருண்டு இல்லாம இருக்கணும்னு சொன்னா அது இருந்தா தானா? நீங்க எந்த தண்ணியை சொல்றீங்க? சிரிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம். நீங்க எந்த தண்ணி நீங்க நினைக்கிறீங்க? நான் தாகத்தை தீர்ப்பதற்காக அதானே நானும் சொன்னேன். இருங்க, நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? வீட்டுக்கு வந்தவங்க பசின்னு வந்தவங்களுக்கு முதல்ல தாமதம் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? தண்ணீர் கொடுக்க வேண்டும். அப்படியே நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்ல வேற நம்ம நீங்க தண்ணி கொடுத்து பழக்கமோ? அப்படி தண்ணின்றா எந்த தண்ணி? அதத்தானே கேக்குறேன். தண்ணீர்ல குடுக்கறதே நீங்க. உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? உங்கள்ட்ட சந்தேகத்தை நீங்க தானே. சந்தேகம் என்பது கேள்விகள் சந்தேகத்தோட கேள்வி கேட்கலாம்ல. நீரினுடைய தன்மை இடத்துக்கு மாறும். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கென்றார் வள்ளுவர். ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய வான்மலை இருக்கு, ஒரே தண்ணிக்கு நிறம் கிடையாது, ஒரே மாதிரி தான் வரும். உழுகிற இடத்தை பொறுத்து பங்கிட்டு பிடிச்சு இருக்குனே, இது என்ன நிறம்? வண்டல் மண். அப்ப அது கருப்பு நிறச்ச மாதிரி இருக்கும். அதே செவன் இருந்து செம்மண் இடத்துல சிவப்பா தெரியும். அதே கடல் வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நிலம் இருக்கு. அதை சொன்னாங்க, பழுத்த மரத்தை நாடி பறவைகள் செல்லும், பள்ளத்தை நாடி தண்ணீர் செல்லும், நல்ல உள்ளத்தை நாடி இப்படி ஆண்டுகளும் சான்றுகளும் வருவார் அப்படின்னா. அப்ப எது எங்கெங்க போகுதோ அதாவது அங்கங்க இருந்தாதான் சிறப்பு. நீரினுடைய போக்கு அப்படித்தானே இருக்கு. அதனாலதான் இந்த திரவியம் என்பது எது கடல்ல கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த உப்பு எங்க கிடைக்கும்? கடல்ல கடல்ல தான் விளைய வைக்க. உலகத்திலேயே அந்த திரவியம் இருக்கு. உப்புல பண்றோம் குப்பையில. நீ வேற எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கலாம். உப்பு மிகுதியா இருந்தாலும் நல்லா இருக்காது, குறைவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கடல்ல விளைய சங்கு முத்து கத்தி எதுக்கு பெருமை இல்லை. ஆனா உப்பு அன்றாட மனிதனுக்கு தேவை. அதனால இந்த எண்ணெய், உப்பு, தண்ணி இது 3 தேட கிடைக்காது. ஏன்னா உலகத்துல எல்லோரும் எல்லாமே வரணும், எல்லாமே இல்லாத நிலை வேண்டும். யாரு எதாவது பண்ணணும்? ஒரு ஆரம்பரையா இருக்கு இல்லையா? சந்திரன் இல்லாத வானம், தாமரை இல்லாத பொய்கை, மந்திரி இல்லாத வேந்தன், மதகரி இல்லாத சேனை, சுந்தர புலவர் இல்லாத தொல்சபை, தந்திகள் இல்லாத வீணை, தனமில்லாத மங்கை போலாகும். அப்படித்தானே இருக்கணும். ஆபத்துக்கு உதவாத, அரும்பசிக்கு உதவாத, தாகத்தை தீராத, தரித்திரம் அறியாத, கோபத்தை அடக்காத, உருபடி சொல்லாத, பாவத்தை தீராத, உலகத்தில் 7 இருந்து அப்ப பயனுள்ளதா இருக்கணும் இல்லையா? ஏன்னா சொல்லுங்க சொல்லு பயனில்லை, அச்சொல்லு பயனில்லை சொல்லி வள்ளுவன். அந்த மாதிரி நீங்க பயனுடைய சொல்லணும். ஏன்னா கேளுங்க தரப்பட கேட்டவன் கொடுத்தவன் யார்? கேட்டதும் கொடுத்தவன் கர்ணன், கேட்காம கொடுத்தவன் செத்தும் கொடுத்தவன், கொய்து கொடுத்தவன். நாட்டுல எத்தனை கொடுத்திருக்கேன் நான் கேட்கிறேன். என்ன சுவாமி? செத்தொன்னு கொடுத்தவன் சீதக்காதி, கேட்டொன்னு கொடுத்தவன் கர்ணன், கேட்காம கொடுத்தவன் பாரி. பாரி என்பவன் யாரு? பாரி என்பவன் குறுநில மன்னன். குறுநில மன்னன் தானே? ஆமா. அவன் யார்? எந்த வகையை சார்ந்தவன்? எந்த வகையை அப்படின்னா குறுநில வள்ளல்கள் மன்னர். கடை 7 வள்ளல்ல ஒருவன் பாரி. நான் கேக்குறேன் 7 வள்ளலுக்கான ஏன் பாரியை மட்டும் சொல்றீங்க? பாரியை மட்டும் இல்லையா? அதாவது கேட்டதும் கொடுத்தவன் கர்ணன், கேட்காம கொடுத்தவன் பாரினா மத்ததெல்லாம் அடைக்கலம் புகுந்துச்சு கேட்டுச்சு. பாரி இருக்கான், ஆமா, காரி இருக்கான், வல்வில் ஓரி இருக்கான், ஆய் இருக்கான், அதியமான் இருக்கான், நல்லி இருக்கான், பேகன் இருக்கான். மொத்தம் கடை 7 வள்ளல்கள் 7 பேர். உண்மை.
7 பேர் தானே? இந்த 7 பேர்ல வந்து எதற்காக நீங்க பாரியம் என்று சொல்றீங்க? எதற்கு அப்படின்னா எல்லாரும் வள்ளல் தானே? எல்லாரும் வள்ளல் தான். எதுக்கு அவனை மட்டும் குறிப்பிடணும்? தனித்துவம் ஒன்று உள்ளதா? ஏன் காரணம்? ஏன்னா மரம் செடி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. இது செயல் நல்லதா? அது நல்லதுன்னு நான் சொல்ல முடியாது, நல்லதே செய்தான். அதாவது அது எப்படி தெரியுமா? கீழே விழுந்தாலும் வீசல மண்ணு விட்டு அப்படி கிடையாது. ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் மன்னன். சரி, இப்ப மன்னனுக்கு பின்னாடி யாருக்கு வந்து அந்த பதவி என்பது வரும்? எனக்கு ஒரு குறுநில மன்னன், பெரிய பேரரசர் கிடையாது. வேற குறுநில மன்னனாக இருந்தாலும் அவ்வளவுதான். தன் பிள்ளைக்கு நாளைக்கு பின்னாடி நீங்க வந்து குறுநில மன்னன், உங்களுக்கு பின்னாடி ஆட்சி யார்கிட்ட போகும்? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க சுவாமி. இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்றீங்கல்ல, காரின்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? வரக்கூடிய நபர் வர்றாங்க வச்சுக்க, நாட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அந்த காலத்துல மன்னர்களை புகழ்ந்து பாடுவது புலவர்களுடைய கடமை. அப்படி வர்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, தக்க பரிசு. சரி, அப்ப இவன் என்ன கொடுப்பாரு? அந்த காரி ஒவ்வொருத்தருக்கும் வர்றவங்களுக்கு, ஏப்பா கால்நடையா அப்படி தெரிஞ்சு வர்றீங்களே, எப்படி கால்நடையா தெரிஞ்சு வர்றீங்களே, ஊரா போறீங்களே, இந்த குதிரை வச்சுக்க. ஒவ்வொரு புலவனுக்கும் ஒரு குதிரை கொடுப்பானா. அவ்வளவு பெரிய கொடைத்தன்மை படைத்தவன் யாரு? காரி. இந்த ஆய் இருக்கான் பாருங்க, அவன் எப்படி தெரியுமா? என்ன எப்படிப்பட்டவன்? இங்க இருங்க, நீங்க வந்துட்டீங்கல்ல, ஏன் ஊரா போய் அலையறீங்க? உங்களுக்கு ஒரு ஊரவே தர பிடிச்சுக்கோங்க. இந்த ஆளு நீ வச்சுக்க, கச்சரத்தை நீ பிடி, மாறுநாட்டை நீ பிடி, இப்படி கொடுத்துருவானா. அப்படிப்பட்டவன் அவன் ஆயி. அதே சமயம் அதிகமான என்ன கொடுத்த? அவைக்கு நெல்லிக்கனி, அரிய பெரிய நெல்லிக்கனி. சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாம் தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்தான். அதை காரணம் ஓரி இருக்கான் பாருங்க, ஓரி என்ன கொடுத்தா? நாடவே கொடுப்பானா. இந்த கட்டிக்குள்ள நாட நீ வச்சுக்க. ஊரை கொடுத்தாலும் இவர் குதிரையை கொடுத்தாலும் அவர் வந்து நெல்லிக்கனியை கொடுத்தாலும் ஒரு நாட்டை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்டை கொடுப்பானா. 500 நாட்டை நீ வச்சுக்க, 400 நாட்டை நீ வச்சுக்க, இப்படி கொடுத்துருவானா. ஆனா அதை காட்டி ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? யாரு? பேகன். ஆமா, என்ன கொடுத்தான்? புறாவுக்காக தன்னுடைய சிபி சக்கரவர்த்தி. பேகன் வந்து மயிலுக்கு போர்வை போத்தி கொடுத்தான்ல. ஆமா ஆமா, மயில் கட்டிச்சா, அதுக்கு அரிய பெரிய மயில் கட்டிச்சாங்க. கேட்கல இல்ல, கொடுத்தான்ல. அப்புறம் ஏன் சொல்றது இல்ல? என்ன காரணம்? இல்ல, நம்ம ஆளுற ஓங்குன கை வெறுங்க இந்த மாதிரி போயிடுறது. அது எப்படி? ஏன்னா இல்லங்க, அப்படித்தாங்க. என்னன்னு நம்ம ஆள் இப்ப 7 பேர் கடையில் வள்ளல், அதுல 5 பேர் ஏன் அதை சொல்றாங்கன்னு என்ன காரணம்னா, பாரி கொடுத்தது, ஓரி கொடுத்தது, காரி கொடுத்தது, நள்ளி கொடுத்தது, ஆய் கொடுத்தது, அதியமான் கொடுத்தது, இந்த 5 பேரும் மனிதர்களுக்கு கொடுத்தான். மனிதர்கள் கேட்டு பெற்றான், கொடுத்தாங்க கொடைவள்ளல் என்ற சாலத்துல. ஆனால் கேட்காமலே கொடுத்தவன் பாரியும் பேகன் மட்டும்தான். ஓரறிவு. ஏன்னா முல்லைக்கொடி என்றது தாவர ஓரறிவு, அதிலே மயில் என்பது பறவை இனம் 4 அறிவு. மயிலும் கேட்கல, முல்லையும் கேட்கல, கேட்காமல் கொடுத்தனாலதான் அவன் பேர் வாங்கிட்டான். மற்றவர்களை கேட்டு, ஆனா எல்லாத்தையுமே வள்ளல் தன்மை இருக்கு, சிறப்பு இருக்கிறது. நான் கேக்குறேன், ஆலோசனை எல்லாரும் தானே பாடினாங்க, உங்களோட இருக்க கூட தோழிகள் பாடினாங்க, எங்க அண்ணன் பாடினாரு, நானும் பாடினேன். ஆனா உங்க குரல் மட்டும் தான் இனிமையா இருந்துச்சு. அது எப்படி சொல்றீங்க? அவங்க குரல் எல்லாம் கேக்குறது இனிமையாக, குயிலினும் இனிய கோகில வாணிட்டான். அது உங்க குரல் அது போலதாங்க, மொழியாள் அப்படின்றது மாதிரி. தேனினும் இனியாள் சொல்றோம் இல்லையா, செந்தமிழ் தேன்மொழியாள், கவிதை பாடக்கூடியவள், கன்னி தமிழ் மாதரசி, எத்தனையோ பெண்கள் இருக்கலையா, மிகுதியாக இருக்கிற எல்லா நாட்டுல தான் நெல் விளையுது. சோழவள நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொன்னா அங்க மட்டுமா வந்து விளையுது நெல்லு? அது கிடையாது. எல்லா பாண்டிய நாட்டிலும் விளைச்சல் இருக்கிறது. குழலினது யாழினது என்பது மக்கள் மழலைச்சல் கீழே அது ஒரு வச்சவேந்தே எடுக்கணும், வழி தெரிஞ்ச நடக்கணும், அதே நடக்கணும். வச்சது யாரு? வச்சது யாரு? வழி தெரிஞ்சு நடந்தது யாரு? வழி தெரிஞ்சு நடந்தது ஒருத்தர் இருந்தாலும் வச்சதை எடுக்க முடியாமல் போனானே அவன் யாரு? வச்சதை எடுக்கவே முடியலையே, வச்சதை எடுக்க முடியல. ஆமா, அதனாலதான் ஸ்ரீரங்கம் உருவாச்சு. ஆனா வச்சதை வந்து அவள் எடுத்ததுனாலதான் வந்து கர்ணன் தான் பெற்ற பிள்ளை என்று தெரிந்தது. எப்படி சொல்றீங்க? ஏங்க, தான் பெற்ற பிள்ளையை பேழையில் வைத்து ஒரு ஆடையை மூடி அப்படியே வந்து அனுப்பிட்டார் ஆத்துல. யாரு? குந்தியாகப்பட்டவள். இப்ப எல்லாரும் நாட்டுல வந்து தாய் தெரியலையே அப்படின்னு சொல்லி கர்ணன் ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டுல அழுது அந்த பேழையை தெரிஞ்சு ஒவ்வொரு தாய்மாரா வந்து இந்த திறந்து இந்த ஆடையை எடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா கிட்டக்குறை நெருங்க முடியாது, அந்த ஆடை யாராலும் தொட முடியாது, எந்த பெண்ணாலும். ஆனால் அங்க தேசத்துக்கு அரசனாக இருந்த கர்ணன் அந்த எப்பாவது தன் தாய் வரமாட்டாளா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது 18 நாள் யுத்தம் என்பது பாரத போர் உருவாச்சுல. அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நீ பெற்ற மூத்த பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்காராத்த, அவனை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி யாரு சொல்றது? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். பெற்ற பிள்ளை இன்னும் இருக்கிறானா, எங்கே இருக்கிறான் என்று ஏங்கி கொண்டிருந்தேன் யாரு அப்படின்னு சொல்லி குந்தியாகப்பட்டவள் யாரை பார்த்து கேட்கிறா? கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்கின்ற பொழுது இந்த மாதிரி அங்க தேசத்து அரசனாக கர்ணனாகப்பட்டவன் இருக்கானே, அவன் தான் நீ பெற்ற மூத்த பிள்ளை, நீ எப்படியாவது போய் அவனை கூட அழைச்சிட்டு வந்துரு. ஏன்னா எப்ப அவன் வந்து அர்ஜுனனை கொள்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கான். அர்ஜுனனை கொல்லக்கூடிய நாகாஸ்திரம் அவன்கிட்ட தான் இருக்கு, நீ எப்படியாவது கூட்டிட்டு வந்துருத்த. அப்படி அவன் வரமாட்டேன் அப்படி வர மறுத்தான் என்றால் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர
வேற யார் மீது பிரயோகம் பண்ண மாட்டேன், அவன் மீது மட்டுமே பானத்தை போடுவேன் அப்படின்னு சத்தியத்தை வாங்கிட்டு வந்துருன்னு சொன்ன உடனே இவ போறா. எப்பயுமே கர்ணன் வந்து குந்தியை பார்த்து தாயாகத்தான் நினைப்பான். வாங்க தாயே, என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், கர்ணா நீ வேற யாரும் இல்லை, நான் பெற்ற மூத்த பிள்ளையடா, மூத்த பிள்ளையடா அப்படின்னு சொல்லவும், அது எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லலாமாமா? மூத்த பிள்ளைன்னு சொல்றீங்க. அது ஒரு அறையில் இருந்து அந்த பேழையை கொண்டுட்டு வந்து என்ன செய்யறா, அந்த பேழையில் திறந்து அந்த பெட்டியை திறந்து அந்த எடுங்கம்மான்னு சொன்ன உடனே, ஏன்னா அவதானே வச்சவதானே எடுக்கணும்னு சொல்லி ஓடி போய் அந்த பேழையை பார்த்து தன் உடம்பே அந்த சொன்னீங்கல்ல தான் ஆடாட்ட தன் தசை ஆட சொல்லி ஓடி போய் பேழையை திறந்து ஆடை எடுத்து அப்படியே அரவணைத்து கொண்டாளாம். அப்ப அரவணைத்த உடனே அப்பொழுது அவளுக்கு வந்து தாய்ப்பால் சுரந்ததா இந்த பாசம் என்பது. அப்பத்தான் கர்ணன் ஏற்றுக்கொண்டான். பெற்ற தாய் குந்தியாகத்தான் இருந்திருக்கிறார், இதனால இறுதி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி வச்சதுனாலதான் அந்த ஆடையை எடுத்து குந்தியாகப்பட்டவள் எவருமே தொட முடியாத அந்த ஆடை எடுத்து அரவணைத்து கொண்டாள் அல்லவா? அப்ப வச்சதுனால தானே எடுக்க முடிஞ்சிச்சு. குந்தியாகப்பட்டவள் அந்த எடுத்துட்டாள்ல கர்ணனாகப்பட்டவனுடைய அந்த ஆடைய, அதான உண்மை. அப்பொழுது கர்ணனுக்கு வயசு 32 வயசு. அப்பொழுது இந்த தாயாகப்பட்ட குந்திக்கு பால் சுரக்குது. குந்திக்கு பால் சுரந்ததா தாய்ப்பால் இவ்வளவு நாள் கழித்து. அது பாரதம் சொல்லுது, இது பாரத கதை. நடைமுறை சொல்லுவாங்க, ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் பெறாத கல்வி, மூவட்டில் நடவாத திருமணம், நாலெட்டில் தேடாத பிள்ளை பேரு, நாலெட்டில் தேடாத. இப்ப பாருங்க, ஓரட்ட 8, ஆமா, ஈரட்ட 16, மூவட்ட 24 வயசுல திருமணம் பண்ணணும். ஆமா, நாலெட்ட 32, 32 பிள்ளை பெத்துக்கணும், குழந்தையை பெற்றெடுக்கணும். அதுக்கு மேல போனா மலட்டு தன்மையாயிரும் ஒரு பெண்ணுக்கு. அப்ப என்ன சொல்லுது பாரதம்னா, நாலெட்டில் பெறாத பிள்ளை பேரு. கர்ணனாகப்பட்டவன் தன் தாயை சந்தித்து நான் தான் ஆத்தாம்பா என்ற பிள்ளை உறவுகள் தெரியும் பொழுது 32 வயசு. அதனால அந்த 32 வயசுலயும் அதற்கு மேல போனா கூட பேரிளம் என்ற படத்துக்கு போயிருவாண்டு அந்த 32 வயசுல குந்திக்கு பால் சுரந்ததான். அந்த கணக்கை அங்கே காட்டி இருக்கிறார்கள் பாருங்க. எவ்வளவு கணிப்பு இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? அப்ப செயற்கரிய செயலை செய்யணும். ஏன்னா செயற்கரிய செயலை செய்யலாதால் செயற்கரிய செயலை பெரியவர் செய்யணும். சொல்லி செய்வர் சிறியோர், சொல்லாமல் செய்வர்கள் பெரியவர், சொல்லி செய்யாதவர் கயவர்கள். அதானே உண்மை. ஆமா. நாடு தொண்டை, நிலம் வந்து குறிஞ்சி, ஊரு சிற்றூர், தலைநகர், ஏற்பாடி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் மூடி, உனது பெயர் என் பெயர் வள்ளி. சரி, உடன் பிறந்தவர் உடன்பிறக்காதவங்க 7 பேர் வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? அருந்திணை செந்தினை. அருந்திணை யாருக்கு? செந்தினை யாருக்கு? அருந்தினை எங்களுக்கு செந்தினை செந்தில் வடிவேலன் கையிலே உள்ளது. காவன் அமைத்திருப்பது, அடைந்திருப்பது பருவம் என்பது திறமாக, அதை பாதுகாக்க வேண்டியது. வருவது ஒருவரை சாஸ்திரப்படி வருவதை தவறவிட்டால் பெரிய உபத்திரமாகி இந்த உபத்திரத்துக்கு ஆளாயிடக்கூடாது. உங்களையும் உபத்திரப்படுத்தாம இருக்கிறவங்களை உபத்திரப்படுத்தாம ஒரு நல்ல விஷயம். என்ன விஷயம்? உங்களுடைய விஷயம் சொல்லிருங்க. ஏங்க முடியல, நல்லகாரி தள்ளி போடக்கூடாது. ஆமா, உண்மைதான். நல்லகாரி தள்ளி போடக்கூடாது. காட்டுற போது கதவு இருக்கிற போது பருவம் இருக்கிற போது அதேதான். இந்த பக்குவத்தை எப்படி படுத்துறது தெரியுமா? உங்களுடைய அழகுக்கு, உங்க வயசுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, அழகுக்கு, புகழுக்கு, பெருமைக்கேற்றவாறு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை. அழகான மாப்பிள்ளையா? அப்ப அழகு இல்லாத மாப்பிள்ளையும் இருக்காங்களா? நீங்க வேற. ஆனா அதுக்கு ஆனா சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி. ஆமா ஆமா, எந்த பிள்ளையா இருந்தாலும் அழகு என்ன பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கிற சாமி. ஏன் அழகான மாப்பிள்ளைனா, அழகுக்கு அழகு என்பது நிரந்தரம் இல்ல, நிரந்தரம் இல்ல. அதே போல இது மனிதராக இருந்து விட்டால் நான் நிரந்தரமான அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடியது ஏதோ வச்சு பேசுறீங்களே. நீங்க பிறகு முன்னாலையும் பார்த்திருக்கலாம், நீங்க உங்களுக்கு பின்னாலையும் பார்க்கலாம். அப்படியே தான் இருப்பேன். அப்பேற்பட்டவன், அப்படிப்பட்ட பேரழகன், அப்பேற்பட்ட மாப்பிள்ளை. உனக்கு அந்த மாப்பிள்ளை பேரை தெரிஞ்சுக்கிட்டு நானும் ஆர்வமாக இருக்கிறேன். கூறுங்கள், அந்த மாப்பிள்ளை யாருதான் பாப்பமே. பார்க்கலாமா? பாத்துருமா? உனக்கு யாரு அப்பன் தானே கேட்டிய? நம்பி தலைவன் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அப்பன் நான் அடையாளம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டுல ஊதா கலர் ரிப்பன், மெட்டு மெட்டு நார்தனா நீங்க மெட்டு போடலாம். பாட்டு நார்தனல்வா தோதா உனக்கு புருஷே அவன் தான் விலருசே.
சுவாமி பிடிக்கல எனக்கு. பிடிக்கலையா? ரெண்டாம் தரமெல்லாம் போக முடியாது. உன் தரமே ரெண்டாம் தரம் தானே? ஆஹா முடியாது முடியாது. நீ தரத்திலும் சரி தாரத்திலும் சரி ரெண்டாம் தரம் தான். ரெண்டாம் தரமா தான். அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாமா? நாரதர் வந்து பிடிக்கலைன்னா சரிமா நீ சொல்றது போய்கிட்டே இருக்கணும். பிடிக்கல காரணம் சொல்லுமா? காரணம்னா ரெண்டாம் தரமா ஆக்கப்பட முடியாது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. உங்க ஊர் தானே? யாரு? இது உங்க ஊர் தானே? ஆமா. உங்க நாடு தானே? ஆமா ஆமா. உங்க சாதிஸ்தான் தானே? உன் சொந்த மதம் தானே? யாராவது ஒரு ஆளு உன்னை கட்ட வர சொல்லு. எதுக்கு? நான் வேணா நீ நம்ம பார்த்த மாப்பிளே. இது நான் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு வந்து நின்னுட்டு யாராவது கட்ட வர பேச்சாதுல. அவனை விட்டா வேற நாரதனா எப்படி பேசுனது? அவனை விட்டா உனக்கு வேற மாப்பிளை கிடையாது. மாப்பிளை இல்லாட்டி பேசாம இருந்துட்டு போற இப்படியே. எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியும்னா நான்ல இருக்கிறேன். முப்போக உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன தரசா போட்டுருவோம். உங்களுக்கு தலக்கு தான் படிக்கணும்னா என்னைட்ட வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஆத்த கண்டு ஊத்தரைக்குது, அம்மிய கண்டு முளை அரைக்குது. ஆத்தாடி எங்களுக்கு தெரியாது பாரு. என்ன தெரியாது? எனக்கு இன்னொரு ஆளு. எனக்கு நான் கலகம் பண்றதுக்கு வழியா இல்ல. இடமா இல்ல. யாரு இங்க எடுத்து உன்னை வச்சு தான் கலகம் பண்ணணுமா? அப்ப உன்னை வச்சு கல்ல இல்லனா போய் ஏன்? உனக்கு நல்ல காரியம் பண்றதுக்கு என்ன விட்டா? எனக்கு நல்ல காரியம் ஒண்ணும் நீங்க பண்ண இல்ல. நாட்டு மக்கள் இருக்காங்க. எங்க அப்பா அம்மா இருக்காங்க. 7 பேர் அண்ணன்மா இருக்காங்க. உங்களுக்கு என்ன அக்கறை வந்துருச்சு? யார் இருக்கா சொல்லு. யார் இருக்கானா? எங்க அப்பா அம்மா இருக்காங்க. அப்ப உனக்கு வேற வேலை இல்ல. யார் இல்ல? நீங்க சொல்லிறதா? நீங்க அப்பா அம்மா சொல்ல கேட்காதனால தான் இப்படி வந்து அலைஞ்சிட்டு திரியறீங்க. உங்க அப்பா இருக்கான்ல, எங்க இருக்காரு இப்ப? எங்க இருக்காருன்னா எங்க இருக்கனா அங்க இருக்காரு. எங்கன்னு? வீட்ல இருக்காரு. வீட்ல யாரா இருக்கா? வீட்ல யாரா இருக்கா? வீட்ல அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க. நாட்டு மக்கள் இருக்காங்க. அண்ணன் தம்பி இங்க இருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ள போடி போயிட்டு எல்லாரும் இங்க இருக்காங்களா? காவல் முடிஞ்சானே போணும். 7 பேர் இருக்காங்க. வீரத்தை வந்திருக்காரு. மித்த 6 பேர் அங்க தான் இருக்காங்க. ஒரு ஆளு இங்க பாரியா? என்ன இங்க பாருன்னா? உங்க அம்மா அங்க இருக்கா? எங்க அம்மா எங்க இருப்பாங்க? வீட்ல தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா இந்த வயசுல அம்மா வீட்ல இல்லாம அப்புறம் காட்டுல அலைஞ்சிட்டு திரிவாங்க. அப்ப வந்து காவல் காத்த நேரத்துல காவல் காப்பாங்க. அப்ப வீட்ல இருக்கிற வயசான காலத்துல வீட்ல தான் இருக்கணும். அலைஞ்சிட்டு திரிவாங்க. ஒரு வயசுக்கு வந்து குமரி நீ காட்டுல இருக்கிற. அது எவ்வளவு முருகனுக்கு வேண்டுதல் வைத்தது சுவாமி. வேண்டுதலை நிறைவேற்றக்காக நான் வந்திருக்கேன். ஆமா. இந்த வயசுல கூட உங்க அப்பா ஒரு துணையோட இருக்கேன். வினை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். அந்த வினையே வயசான காலத்துல கூட வினை நிறைய வருதுல. அந்த வினையை விரட்டி அடிக்கிறதுக்காக தான். ஒரு பெண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் வினை ஆனால தானே வந்துட்டு இருக்கு. இந்த பெண்ணுக்கு பெண்ணு வந்து துணையார் படுது. தீவினையை விரட்டலாம். இருங்க சமயம். நல்வினையை விரட்டக்கூடாது. 1000 சொல்ல நான் ஏத்துக்க முடியாது. அப்படி கிடையாது. அப்ப அவனை விட்டா வேற மாப்பிள்ளை கிடையாது. வேற ஒரு மாதிரி இல்லமே. அது இலும் சொன்னா கொடுக்க முடியும். கொடுக்கறது கொடுத்தா கொட்டை கொண்டு தண்ணிக்கு போக மாட்டேன். நீ கேட்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பது கோத்திற்கு சொல்றீங்க. நானும் கொடுப்பேன். அன்பில்லாருக்கு அன்பை கூட்டி, அறிவில்லாருக்கு அறிவை கூட்டி, கல்வியை கூட்டி, பொண்ணை கூட்டி, பொருளை கூட்டி, செல்வத்தை கூட்டி, வீரத்தை கூட்டி உன்னை கூட்டி கொடுக்கணும். அப்படி ஒருவேளை வந்தாலும் சரி. அப்படி வேலைனா அப்படிப்பட்ட ஆளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? நான் பார்த்த மாப்பிள்ளை. நீங்க அப்படி சொல்றீங்க. அதிகாலை சூரியன் அஸ்தமன பாவனுக்குள் உனக்கு பெருமா நல்லதா பேசல. கந்தருக்கு வர சுவாமி உங்க பேச்சே சரியில்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு மாப்பிள்ளை கந்த பெருமானே தராதரத்தோட பேசுங்க. மனம் முடிக்கிறேன். தரங்கடத்தனமா பேசுங்க. மனம் முடிச்சு வைக்கிறேன். வாங்க சுவாமி. இதுக்கெல்லாம் மயனே கிடையாது. போங்க. மனம் முடிக்கவே சத்தியம். பாத்துருவாதீங்க. மகிழ்ச்சி இல்ல. சென்று வாருங்கள் சுவாமி. சத்தியம். முருகா, கந்தா, கடம்பா, கதிரிவேலா, இனியாது உன் கருணைகளும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடிவேலா.